மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயணத்தை ஏன் கம்பராமாயணம் என்று சொல்கிறோம் அல்லது ராமாயணத்தை ஏன் ராமாயணம் என்று சொல்கிறோம் என்றால், ராமனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற ஒரே காரணத்தால். ராமாயணம் என்பது ராமனுடைய கதையை சொல்வதுதான். முழுக்க முழுக்க ராமன் தான் ராமாயணத்தில் நிறைந்திருக்கிறான். அதனால கம்பராமாயண பாத்திரத்தில் ராமன் மிக மிக முக்கியமான பாத்திரம். நடை நின்றுயர் நாயகன். ராமன் யாரு? நடை நின்றுயர் நாயகன். கற்க கசடர அப்படின்னு சொல்றோம்ல, நிற்க அதற்கு தக அப்படின்னு என்ன? நாம் படித்த வழியில் நிற்க நமக்கு வேணும். அது அந்த அளவுக்கு நம்மளால் நிற்க வேண்டும். அதைத்தான் ராமன் செய்தான். அதனால்தான் நடை நின்று உயர் நாயகன். தன்னுடைய நடையில் நின்று உயர்ந்தவன் ராமன். ராமனுடைய பாத்திரம் கம்பனால் எவ்வளவு சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் சிறுவனாக இருந்த போது விஸ்வாமித்திரர் என்னை காட்டுக்கு அனுப்புவறேன் அப்படின்னு சொல்லும்போது தசரதன் துடிக்கிறான். நீங்க மற்ற மகன்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற. இல்லை, எனக்கு ராமன் தான் வேண்டும் என்கிறான் விஸ்வாமித்திரன். வசிஷ்டனுடைய அறிவுறுத்தலின் பேரில் அனுப்பி வைக்கிறார். ராமன் விஸ்வாமித்திரன் கூட எந்த மறுப்பும் சொல்லாமல் போகிறான். என்ன தெரியுமா? குருவுக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு தர வேண்டும் என்பதை ராமன் உணர்த்துகிறார். ஏன் இன்னைக்கு மாணவர்கள்லாம் ஆசிரியர்களுக்கு மதிப்பு தர வேண்டும்னா குருங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். நம்ம சைவ சித்தாந்தத்தில் குருவுக்கு தான் மிகப்பெரிய மதிப்பு. குருவின் வழியில் தான் நீங்கள் மிக உயரத்தை தொட முடியும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். அதனால குருவுக்கு மதிப்பு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ராமன் நிற்கிறான் கம்பராமாயணத்தில். அதற்கு பிறகு தாடகையை வதம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ ராமன் சற்று யோசிக்கிறான். பெண்ணின் மீது அம்பு பாய்வது, அம்பை பாய்ச்சுவது என்ன நியாயம் கேட்கிறான். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இல்லை இல்லை, அவள் அரக்கியை கொள்வது தர்மம். ஏன்னா மகாபாரதத்தில் முழுக்க முழுக்க கண்ணன் எத்தனை சூழ்ச்சிகள் செய்கிறான் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எத்தனை சூழ்ச்சிகள் செய்கிறான். அத்தனை சூழ்ச்சிகள் எதற்கு? தர்மம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தானே. அதனாலதான் ராமன் தாடகையை வதம் செய்கிறான். தாடகை வதம் செய்து விட்டு வருகிறார்கள். வரும்போது கல்லாக கிடந்த அகலிகை பெண்ணாக மாறுகிறாள். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அனலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். என்ன? நான் தாடகை நீ வதம் செய்யும் போது உன்னுடைய கையினுடைய ஆற்றல், வில்லின் ஆற்றல், அம்பை நீ எய்யும் போது அந்த தோல் வலிமை நான் பார்த்தேன். இங்கே கல்லாக கிடந்த அகலிகையை நீ பெண்ணாக மாற்றியது உன் கால். இதுல இன்னொரு பெரிய சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. என்ன தெரியுமா? வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் சொல்லி சீதை சொன்னாலே. இலங்கையில் இருக்கும்போது ஆஞ்சநேயன் என்ன சொன்னா? என்னுடைய கணவன் ராமன் நாம் தனிமையில் இருந்த போது இன்னொரு பெண்ணை நான் என் உள்ளத்தாலும் தொடமாட்டேன் சொன்னான். உள்ளத்தாலும் தொடமாட்டேன் என்று சொன்ன ராமன் எப்படி அகலியின் மேனி மீது காலை மிதிப்பான்? ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு தான் கம்பன் சொன்னான், கண்ட கல்மிசை காகுத்தன் கலல் துகள் கதுவ. என்ன வைக்கிறான்? ராமனுடைய கால் அகலிகை மீது படவில்லை, கால் தூசி பட்டது, அகலிகை எழுந்தாள். எத்தனை நுட்பத்தை கம்பன் கொண்டு வைக்கிறான் பாருங்க. கண்ட கல்மிசை காகுத்தன் கலல் துகள் கதுவ. கால் துகள்னா கால் இருக்கிற தூசி பட்டு தான் வந்தா. ஏன்னா இன்னொரு பெண்ணை நான் சிந்தையாலும் தொடமாட்டேன்னு சொன்னவன் காலால் தொடுவானா? அப்பேற்பட்ட மிக உயர்ந்த உயரத்தில் கம்பன் கொண்டு வந்து ராமனை நிறுத்துகிறான். இது ஒரு பக்கம். இப்ப எல்லாம் சொன்னாங்க, வில்லை முறித்தார், எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். அவனுடைய தோல் வலிமை.
ராமனுடைய பாத்திரம் எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு உதாரணத்தையும் நம்ம பார்த்துட்டே போகலாம். வில்லை முறைச்சாரு. அடுத்தது சீதையை பார்க்கிறார். திருமணம் ஆயிற்று. அதற்கு பிறகு தசரதன் சொல்றான், எனக்கு 60,000 ஆண்டு மாண்டுற உருபகை உடுக்கி உலகை ஓம்பினேன், எனக்கு 60 வருஷம் நான் ஆண்டுட்டேன், இனிமேல் ஆட்சியை நான் கொடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ராமனுக்கு முடிசூட்டுவது என்று முடிவாகிவிட்டது. அமைச்சரவை ஒப்புதல் தந்து விட்டது. நாளைக்கு காலையில ராமனுக்கு முடிசூட்டு விழா. அதற்கு முதல் நாள் பிரச்சனை ஆரம்பிச்சிருது. கையேயி போய் தசரதனம் வரம் கேட்கிறாள். ஆளிசு உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலி வெங்காலம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாயின எம்பினன் அரசன். அரசன் என்ன சொல்லிட்டான், நீ போய் 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு அங்க தவம் செய்து விட்டு அதற்கு பிறகு வா. ராமனை கூப்பிட்டு சொல்லுகிறாள் கைகேயி. கைகேயி அந்த சொன்னத வார்த்தைக்கு ராமன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? மற்றவங்க என்ன சொல்லிப்பாங்க, நாளைக்கு சக்கரவர்த்தி என்று முடிசூட்டப்பட வேண்டிய நேரத்துல நாளை காட்டுக்கு போன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் கேட்டிருப்பானா இல்லையா? என்ன சொன்னான், மன்னவன் பணியின்றாகில் நும்பணி மறுப்பனோ பின்னவன் பெற்ற சொல்லும் அடியேன் பெற்றதென்றோ. எவ்வளவு பெரிய அந்த ஆளுமை! ஒரு மனுஷனால இப்படி முடியுமா? நாளைக்கு சக்கரவர்த்தியாக பட்டம் சூடக்கூடிய அந்த நேரத்தில் இருந்துட்டு காட்டுக்கு போனா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் யாருக்கு முடியும்? அதை ராமன் காட்டுகிறான். ராமனுடைய பாத்திரத்தின் மூலம் கம்பன் என்ன சொல்றான், எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீ போனாலும் நாளைக்கு உன்னுடைய வேறு பிரச்சனைன்னு வந்தா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும் என்கிற கருத்தை ராமன் மூலம் வைக்கிறான். என்ன சொல்றான், இது யாமன் இந்த உத்தரவை அரசன் சொன்னான்னு சொல்றீங்களே, அம்மா நீ சொன்னா கூட நான் காட்டுக்கு போவேன். நும்பணி மறுப்பணும், நீ சொன்னா போக மாட்டேனா? நும்பணி மறுப்பனும் நான் போவேன். அது மட்டும் இல்ல, நீ யார், இந்த ஆட்சி யாருக்கு போக போகுது? என் தம்பிக்கு போக போகிறது. என் தம்பி ஆட்சி செய்தால் நான் ஆட்சி செய்ததற்கு சமம். இந்த கருத்து யாரால் முடியும்? இன்னைக்கு பதவின்னு போயிட்டா அண்ணனாவது தம்பியாவது அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துல தன்னுடைய பதவியை தன் தம்பிக்கு போவதில் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை ராமன் மூலம் நமக்கு காட்டப்படுகிறது. என கம்பராமாயணத்தை படிக்கும் போது நமக்கு என்ன பலன் நினைக்கலாம், எத்தனை பலன் இதுதான் சொல்ல வர. ராமன் என்கிற பாத்திரத்தின் மூலம் கம்பன் நமக்கு எத்தனை உணர்த்துகிறான். ஒரு வீரனாக, ஒரு குணத்தை மிகச் சிறப்பான முறையில அமைத்து கொண்ட மிக அற்புதமான மனிதனாக. இதெல்லாம் பண்ணும்போது பரந்தாமனே மனிதனாக வரும்போது சில சறுக்கல்கள் ஏற்படும் என்பதையும் கம்பராமாயணத்தில் கம்பன் காட்டுகிறான். வாலி வதத்தின் போது என்ன வருது, மறைந்திருந்து கொண்டான் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. காரும் வாசுவை கதலின் கனியிடை கழிய சேரும் சூசியும் சென்றது நின்றது என் செப்பன்னு கம்பன் எழுதுறான். ஏன்னா ராமனுடைய பானம் யார் மீது விட்டாலும் அது அப்படியே கிழித்து கொண்டு போகும். ஆனால் வாலி மீது விட்ட பானம் போகல, அப்படியே நெஞ்சில நின்றது, சென்றது, நின்றது. ஏன்னா அதுல ஒரு சின்ன சறுக்கல் இருக்கிறது என்பதை நமக்கு கம்பன் காட்டுகிறான். ஏன்னா மனிதனாக வந்த போது, பரந்தாமனே மனிதனாக வரும்போது சில சறுக்கல்களையும் சில குழப்பங்களையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிப்பதற்காகவே இந்த சறுக்கல். வாலி சொல்றான், மும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமி நோய்க்கும் மருந்தினை ராம எனும் செம்மை சே நாமம் தனை கண்களில் தெரிய கண்டான். வாலி மீது எரியப்பட்ட அந்த பானத்தை பார்க்கிறான், அது ராமபானம் தெரியுது. இவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை ராமா நீ செய்யலாமான்னு கேட்கிறான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே பரதன் முன் தோன்றியாயே. ராமா நீ சாதாரணப்பட்டாளா? பரதனுக்கு அண்ணனாயிற்றே. வாய்மையும் மரபும் காத்த தசரனுடைய மைந்தனாயிற்றே. என்ன சறுக்கலை எப்படி சறுக்கல்களை எப்படி கம்பன் காட்டுகிறான்னு பார்க்கணும். எவ்வளவு பெரிய ராமனாக இருந்தாலும் ஒரு சில சறுக்கல், ஒரு குழப்பம். அதுக்கு தான் சொல்றான், தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. ஏன் இந்த காரியத்தை நீ செய்த? அது வாலியே அதையும் சொல்றான் பதில். நீ ஏன் இந்த காரியத்தை செய்து இருக்கா தெரியுமா? தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. நீ உன்னுடைய மனைவியை பிரிந்திருக்கிறாய், அதால் ஏற்பட்ட மனக்குழப்பத்தில் நீ இந்த காரியத்தை செய்திருக்கிறாய். அது மட்டும் இல்ல, வாலி இன்னொன்னு சொல்றான், நீ என்னுடைய தம்பி மனைவியை கவர்ந்து கொண்டு போனேன் அப்படிங்கிற காரணத்தானே என்னை அம்பு விட்ட. நாங்க அண்ணன் மனைவி தம்பி மனைவி என்பது எங்கள் குரங்கினத்திற்கு ஏதுன்னு கேட்கும்போது ராமன் அங்க என்ன சொல்றான் தெரியுமா? நீ குரங்கா?
நீ உயர்ந்த குலத்தில் பிறந்தவனுக்கு ஞாபகம் இல்லையா? யாரு? தவறு செய்தவனை அவன் தவறை உணர வைக்கக்கூடிய மிக அற்புதமான இடம். ராமன் என்ன சொல்றான்? நீ குரங்குன்னு சொல்லி என்னை மாற்ற முயற்சிக்காதே, நீ மிக உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். அதை சொன்ன பின்னாடி தான் வாலி தன் தவறை உணர்கிறான். ஆவி போம் வேலைவாய் எனக்கு அறிவு தந்தாய், நான் போற நேரத்துல எனக்கு அறிவை தந்தாய் ராமா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி அவனே தனக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்து போகிறான் வாலி. அப்ப ராமன் தன்னுடைய கருத்தை எதிரிகளுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறான் என்ற வித்தையை நாம் கம்பராமாயணத்துல பார்த்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு ராவணை வதத்துக்கு போகிறான். ராவண வதத்திற்கு போகும்போது இந்த சறுக்கல்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வருது. ஏன்னா வாலியை கொல்லும் போது சில முறையான நடவடிக்கைகளை அவன் எடுக்கவில்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. ஏன்னா வாலியுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சரி, நான் தவறு செய்ததாகவே இருக்கட்டும், என்னை நீ விசாரித்திருக்க வேண்டாமா? ஏன்னா சட்டம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அவர்களுடைய தரப்பை விசாரித்து விட்டு தான் நீங்க தண்டிக்கணும், என்னை நீ விசாரித்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது ராமனுக்கு சில உறுத்தல் ஏற்படுகிறது. உண்மைதானே? அதனாலதான் என்ன செய்யறான்? ராவண வதத்திற்கு முன்னால் இன்று போய் நாளை வா இல்ல, அதற்கு முன்னாலே தூது அனுப்புகிறான். நீ என்ன இந்த மாதிரி உன்னை நான் வதம் செய்ய போகிறேன், நீ அதற்கு தயாரா இல்லை சரணடைகிறாயா? அதுக்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை ஏன் அனுப்புறான்? அங்கதான் ஏன் அங்க போறான்? இந்த காரணத்துக்காகத்தான். அதற்கு போக அந்த முடியல, பேச்சுவார்த்தை சரியாக முடியல, ராவணன் அதுக்கு ஒத்து வரல. அதனாலதான் போர் நடக்கிறது. போர் நடக்கும் போதும் கூட என்ன நடக்குது? நிராயுதபாணியாக ராவணன் நிற்கும் போது ராமன் எவ்வளவு பெரிய காரியம் செய்யறான். இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மிக உயர்ந்த கருத்து. இது சாதாரண இல்லை, நிராயுதபாணியாக. ஏன்னா போர் தந்திரங்கள்ல போர் என்று வரும்போது நிராயுதபாணி ஆயுதபாணிலாம் இல்ல, போர் என்றா சாய்க்க வேண்டியதுதான். ஆனாலும் போர் தந்திரத்தையும் மீறி போர் விதிமுறைகளையும் மீறி நிராயுதபாணியாக நிற்பவனை இன்று போய் உன்னிடம் ஆயுதம் இல்லை, நீ போய் நாளைக்கு வா என்று சொல்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கருத்தை கம்பன் பதிவு செய்கிறான். ஏன்னா ராமாயணத்துல ராமனுக்கு எவ்வளவு பெரிய இடம். இது இன்னொரு சில சறுக்கல்கள்ல சீதையை தீக்குளிக்க சொல்வது. இது என்ன காரணம்? ராமனுக்கு தெரியும் சீதை மிகச்சிறந்தவள், ஆனால் இந்த சமூகத்துக்கு அவளை பற்றி தெரிய வேணுமா இல்லையா? ஏன்னா சமூகம் அவளை கேலி செய்யுமே. நாளைக்கு நீ ஒரு வருஷம் போய் அங்க இருந்துட்டு வந்தவளாயிற்று, அந்த சமூகத்திற்கு சரியான சவுக்கடி தர வேண்டும், சமூகத்திற்கு ஒரு சரியான பதிலை தர வேண்டும் என்பதற்காகத்தான் தீக்குளிக்க செய்கிறான். அதனாலதான் ராமனுடைய பாத்திரம் இன்னும் சரியாக போய்கொண்டிருக்கிறது. கடைசியில் ராவண வதம் நடக்கும் போது ராமபாணம் பட்டு ராவணன் அப்படியே வீழ்ந்து கிடக்கிறான். மண்டோதரி பாடுவார். வெள்ளருக்கம் சடைமுடியான் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. ராமபாணம் ராவனுடைய நெஞ்சில் பட்டு அப்படியே சீதையினுடைய நினைவு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தேடி பிடித்து அழித்தது. அந்த வாலிங்கிறது பானம். அந்த பானம் எப்படி போயிருந்தா? அப்போ சீதையினுடைய எண்ணம் ராவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ராமபாணம் போய் என்ன செஞ்சுதான்? அந்த எண்ணத்தை எல்லாம் அழித்தது அப்படிங்கிற மிகப்பெரிய கருத்தை கம்பன் மூலம் கம்பன் நமக்கு காட்டுகிறான். இப்ப ராமாயணத்துல ராமன் மிகச்சிறந்த படைப்பாக பாத்திரமாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, எல்லாம் முடிந்த பிறகு ராமனுக்கு உதவிய எல்லோரையும் சரியாக மதிப்பு செய்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறான். அரியணை அனுமன் தாங்க, எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை, நீ செய்த வேலைக்கு இது ராமாயணத்துல ராமனுடைய பாத்திரம் மட்டும் இல்லைங்க, ராமன் பெயரை சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குங்கிறதுக்கு ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு இருக்குங்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு கதை சொல்றேன். ஒருத்தர் ஒரு குருவிடம் போனார். நான் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது, என்ன செய்யலாம்? ராமநாமத்தை சொல், உனக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ராமநாமத்தை சொன்னால் அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்னு குரு சொல்லிட்டார். இவன் வந்தான், ராமநாமத்தை
மனதார சொன்னான், ஒரே ஒரு முறை சொன்னான். கொஞ்ச நாள் இறந்து போயிட்டார். மேலோகத்துக்கு போறாரு. மேலோகத்துக்கு போகும்போது சந்திரகுப்தன் அவன் பார்க்குறான். இவருடைய கணக்கை பார்க்கும்போது ராமநாமத்தை ஒரு முறை உச்சரித்ததாக அதில் கணக்கில் இருக்கு. அப்போ யமதர்மன்ட்ட கேட்குறான், இந்த மாதிரி ராமநாமத்தை உச்சரித்ததாக கணக்கில் இருக்கிறது, இவருக்கு என்ன செய்யலாம்? உடனே யமதர்மன் சொன்னானா, அவரிடமே கேட்போம், ராமநாமத்தை உச்சரித்ததற்கு ஈடு இணைன்னு சொல்லி சொல்றாரு, என்ன செய்யலாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்? அதுக்கு அவன் சொன்னான், என்னுடைய குரு சொல்லியிருக்கார், ராமநாமத்துக்கு இணை ஈடு இணை எதுவும் இல்லை, அதனால நீங்க பார்த்து என்னமோ செஞ்சுக்கோங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியல, யமதர்மனுக்கு என்ன செய்ய தெரியல. உடனே யமதர்மன் என்ன பண்ணாராம், சரி வாங்க இந்திரன்ட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி போகலான்னாங்க. போகலான்னப்ப நம்மால் என்ன பண்ணாரு, நான் நடந்துலாம் வரமாட்டேன், எனக்கு பல்லக்கு தூக்கிட்டு வாங்க. என்னடா பல்லக்கு கேட்குற? பல்லக்கு இருந்தால்தான் நான் வருவேன். சரி பல்லக்கு தூக்கி வந்தார்கள். அப்போ என்ன சொன்னா, பல்லக்கு தூக்குதல் 4 பேரை வெட்டி விட்டுட்டு, ஒரு பக்கம் யமதர்மன் நீ புடி, இன்னொரு கால சித்திரகுப்தன் நீ புடி, வேற வழி இல்லை, தூக்கிட்டு போனாங்க. இந்திரண்டம் போட்டாங்க. இப்போ இந்திரண்டம் போய் கேட்டாங்க, ராமநாமத்திற்கு ஈடு இணை ஏதாவது இருக்கான்னு. இந்திரன் சொன்னா எனக்கும் தெரியல. சரி வா தூக்கலான்னு சொல்லி 3வது ஆளை விட்டு இந்திரன் நீ புடினா 3 பேரும் பல்லக்கு தூக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் பிரம்மனை பார்ப்பதற்கு. பிரம்மனை பார்த்து பிரம்மன்ட்ட கேட்குறாங்க, ராமநாமத்தை சொன்னால் அதுக்கு ஈடு இணைன்னு சொன்னாங்களா, என்னன்னு கேட்டா எனக்கும் தெரியல, புடி நீயும் புடி. 4 பேரும் பல்லக்கை தூக்கி கொண்டு நேர பரந்தாமன் பார்க்கல்ல இருக்கிற பரந்தாமனை பார்க்க போனார்கள். பரந்தாமன்ட்ட போய் கேட்டாங்க, ராமநாமத்தை சொன்னால் அதற்கு ஈடு இணை இல்லைன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு. ஏன்னா 4 பேரும் தூக்கிட்டு வர்றீங்களே, இதற்கு ஈடு இணை என்னடா உனக்கு, இதுக்கு மேல என்ன உனக்கு? அப்போ ராமன் நாமத்தை சொன்னால் எத்தனை பலன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் ராமாயணத்தை நாம் படிக்க தோன்றும். ராமாயணத்தை நாம் படித்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவதோடு, அடுத்து கைகையை பற்றி பேசுவதற்காக அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மார்கழி பெருவிழாவிலையும் சரி எங்கேயும் சரி இவருக்கு அப்புறம் என்னை விட்டுறாங்க. நான் இவரு ஜெயிக்கணும் இல்லையா? இருந்தாலும் முயற்சி தொடர்ந்துட்டே தான் இருக்குது, வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறேன்னு நம்புறேன். இல்ல இல்ல, அவரை விட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்லை, அது எனக்கு ரோல் மாடலை வச்சுக்கலாம் இல்லையா? ஐயா இவ்வளவு தூரம் பேசும்போது சொன்னாரு, எதுவும் தெரியாதவன் தான் மேல இருக்கிறான், அது பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம இருக்கிறோம், நம்ம சரியா நடப்போமே, அதுதான் உண்மை. ஐயா பேசும்போது அழகா சொன்னார், அவர் ராமனாகவும் பேசினார், கம்பனாகவும் பேசினார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதை சொல்லலான்னு தான் நினைச்சேன். அவர் ராமனாகவும் இருந்தார், கம்பனாகவும் இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, அழகான ஒரு ராமாயணத்தின் காப்பிய நாயகன் ராமன் தான், மறுக்கவே இல்லை. அந்த ராமனுக்கு இவ்வளவு புகழ் ஏற்பட காரணமாக இருந்தவள் கைகை, அதுதான் உண்மை. அதை நீங்க நினைச்சுக்கணும். இன்னைக்கு சொல்லணும்னா, கம்பனின் காப்பிய நாயகன் ராமன். ராவணன் பத்தி பேச வரல ஐயா, இருந்தாலும் அவன் சொல்றேன். கடவுளையே இசையால் மயக்கியவன் ராவணன். சகோதர தத்துவத்தை இன்று வரை உலகுக்கு சொல்லிக் கொண்டிருப்பவன் இலக்குவன். நன்றிக்காக தன்னுயிர் ஈந்து சிறப்பான இடத்தை பிடித்தவன் கும்பகர்ணன். இவர்களே நம்மளுடைய சிறப்புகள் தானே. இன்று வரை எந்த விமர்சனமும் செய்ய முடியாத ஒரு முதலமைச்சர் அனுமன். முதலமைச்சர் அனுமன். இவ்வளவு பேருக்கு மத்தியிலே ஒரு பெண் நிற்கிறேன் என்று சொன்னால் அதில் நான் தான் சிறப்பானவர், கைகை. அதுதான் உண்மை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, அது நான் தான். தசரதன் உயிரை காத்ததும் நான் தான், அவனை அழித்ததும் நான் தான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லுவார்களே. இன்னொரு பழமொழி சொல்லுவார்கள், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், மந்தரை கரைத்தால் நான் கரைந்தேன்.
தசரதனும் கரைந்தான். இன்னொரு பழமொழி கூட சொல்லுவார்கள், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. என்னுடைய மகனுக்காக நான் இந்த நாட்டையே வாங்கி கொடுத்தேன், அவன் என்னையே திட்டிவிட்டு சென்று விட்டான். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 3 பழமொழிக்கும் எனக்கு சொந்தம்தான். நான் அதற்கே ஒரு உதாரணமாக கூட இருக்கின்றேன். நான் ராமனை எப்படி வளர்த்தேன், எப்படி காப்பாற்றினேன் என்று கம்பன் அழகாக சொல்லுவான். தாய் கையில் வளர்ந்தவன், தாய் கையில் வளர்ந்தவன் வளர்த்தது தவத்தால் கேகையன் மடந்தை, கிளர்ஞாலம் இவனால ஈகையில் உவந்த அவ்வியற்கை இது என்றால் தோகை அவள் உவகை சொல்லல் அரிது என்பார். அந்த ராமனை வளர்த்தவளே நான் தான், கோசலை அல்ல. கோசலையை விட ராமன் மீது அதிக பாசம் வைத்து கொண்டாடியவள் நான் தான். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொன்னபோது மந்தரைக்கு எடுத்து ஒரு முத்து மாலையை எடுத்து கொடுத்தவளும் நான் தான். அப்படித்தான் ராமனை நான் வளர்த்தேன். இதுதான் நான் ராமனை வளர்த்ததற்கு உண்டான ஒரு காரணம். ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொன்னேன் இல்லையா, என்னுடைய மகனுக்கு நான் இந்த நாடு வேண்டும் என்று நான் கேட்கும் பொழுது தசரதன் எனக்கு எப்படி வரம் கொடுத்தான் தெரியுமா? தசரதன் எனக்கு எப்படி வரம் கொடுத்தான் தெரியுமா? வீந்தாளை வெய்யவள் எல்லாம் இடல்வேந்தன் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம், ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் சேய் வனமாள மாய்ந்தே நான் போய் வானுலக ஆள்வேன் வசை வெள்ளம் நீந்தாய் நின் மகனோடு நெடிது என்றான். நான் உனக்கு வரத்தை கொடுக்குறேன், ஆனால் என் பையன் போய் காட்டில் போய் ஆளட்டும், நான் மேலே போயிடுறேன். இந்த நாடு இந்த கடல் உள்ள வரைக்கும் அந்த பழியும் கெட்ட வேறும் உனக்கும் மகனுக்கு வந்து சேருட்டுன்னு வரம் கொடுக்கிறார் தசரதன். ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் செய் வனமால மாய்ந்தே நான் போய் வான் உலக ஆள்வேன் வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடு நெடிது என்றான். இது கம்பன் அழகா சொல்றாரு. அவ வர வாங்கினது கூட ஒரு சாபமா தெரியுதுங்க. கைகை ஒரு பாவமான கேரக்டர் இல்லையா? அதே போல கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொன்ன இல்லையா, மந்தர் எவ்வளவோ சொல்றான், நான் அதற்கெல்லாம் கரையவே இல்லை. நீங்க இப்ப கூட பாருங்க, இன்று வரை பெண்களுக்கு உண்டான இயல்பை கம்பன் சொல்லுகிறான். நீங்க உங்க மனைவியை திட்டுங்க, கடைசி வரைக்கும் கேட்பாங்க, ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. கடைசி உங்க கூட வாக்கப்பட்டு இதுதான் எனக்கு கதி அப்படிம்பாங்க, அவ்வளோதான் சொல்ல போறாங்க. ஆனா உங்க மாமனார் திட்டி பாருங்க, என்ன வேணாலும் பேசுங்க, எங்க அப்பான்னு திட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்க உண்மையானவே ஆகாதால் அந்த ஆளா தான் இருப்பான். நல்ல இன்னைக்கு மகேஸ்வரி வரல, ஏன் சொல்றேன்னா இது உண்மை. பிறந்த வீட்டை சொன்னால் எந்த பெண்ணுக்கும் கோபம் வரும். அந்த பெண்ணை திட்டினால், எந்த கணவன் திட்டினாலும் அவளுக்கு கோபமே வராது. ஏன்னா 1ஆம் தேதி சம்பளம் அவர் தானே கொடுக்கணும், அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த வீட்டை சொன்னால் அவளுக்கு கோபம் வரும். கைகேயிக்கும் வந்தது, அதுதான் உண்மை. அங்குதான் கரைந்தாள். மந்தரை சொல்லுகிறார், காதல் உன் பெருங்கணவன் அஞ்சி அக்கனிவாய் சீதை உன் தந்த தாதையை தெருகளன் ராமன் மாதுளன் அவன் நுந்தைக்காக வாழ்வு இனி உண்டோ வேதை உன் துணை யார் உலர் பழிபட பிறந்தார். அதாவது ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிட்டா ராமனுக்கு ஆட்சி கிடைச்சிடும், சீதையும் வந்துருவா. ஆனா அந்த ராமனுடைய மாமனார் ஜனகன் வந்துருவாரு. ஜனகனுக்கும் கேகயனுக்கும் ஏற்கனவே பகை உண்டு. தசரதன் இருக்கின்ற காரணத்தினால் அவன் படையெடுக்கவில்லை. படை வந்தால் ராமன் மாமனார் பக்கம்தான் நிற்பான், உன் பக்கம் யார் நிற்பார்கள்? நீ உன்னுடைய பிறந்த வீட்டையும் அனாதையாக்கி விடுவா என்று மந்தரை சொல்லும் பொழுது சற்றே மாறுகிறாள். பிறந்த வீட்டை இன்னைக்கு சொன்னாலும் வருதல்ல. கம்பன் 12ஆம் நூற்றாண்டிலேயே பெண்களுக்கு உண்டான இயல்பை சொல்லி இருக்கின்றார். இதை மகளிர் தினத்தில் கூட சொல்லலாம். சரியா? அதுதான் உண்மை. சரி, இது எல்லாம் அப்புறம் சொல்லிட்டு பரதம் நிறைய படிச்சோம்னா இவங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு, அதுக்காக சொல்றேன். பரதம் கேட்குறான்,
எங்க அப்பங்க இறந்துட்டாரு, அப்படி என்னதான் நீ வரம் கேட்டு தொலைச்ச சொல்லு, என்ன வரம் கேட்ட? எங்க அப்பா இல்லை, நீ என்ன வரம் கேட்ட அதை சொல்லு அப்படிங்கும்போது சொல்றான், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் மனத்திடை, வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் மனத்திடை, போக்கிப்பார் உனக்கு ஆக்கினேன் அவன் அது பொறுக்காமையால் நீக்கினான் தன்னுயிர் நேமி நின்று. அவன் என்ன சொல்றான்னா, அவர் கொடுத்த வரத்தை வச்சு இந்த நாட்டை உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன், பார் உனக்கு ஆக்கினேன் அப்படிங்கிற. அப்படி இன்னைக்கு எல்லாம் அடுத்த 2026 இதை சொன்னா, அம்மா நீ தான் தெய்வம்னு சொல்லி போஸ்டே அடிச்சு சொல்லிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு மகனை கொண்டு வரலாமா யாரை கொண்டு வரலாமோ மைண்ட்ல தான் இருக்காங்க. வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் மனத்திடை, பார் உனக்கு ஆக்கினேன். அது தசரதனுக்கு பொறுக்கல, அவர் மேல போயிட்டாரு. அப்ப அந்த அம்மா எவ்வளவு தூரம் கொண்டாடி இருக்கணும் மேலையில. ஏன்னா அம்மா ராஜ்யமே வாங்கி கொடுக்குறா, அதிகாரமே வாங்கி கொடுக்குறா. இந்த அம்மாவை இன்னைக்கு நிறைய அம்மா வேற வேற புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த அம்மா எல்லாம் வேற. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன், ஒருத்தர் மைக்க பிடிச்சா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால இந்த அம்மாவை அவன் நாட்டை வாங்கி கொடுத்த அம்மாவை திட்டுறான். நாட்டை வாங்குறதுக்கு பல பேர் அம்மாவை தான் தேடுறோம், அது வேற. நான் அதுக்குள்ள போகல. இப்படி சொன்னோன்னே ஐயா சொன்னார் இல்லையா, பரதன் பைத்தியக்காரன் என்று. இப்போ நல்ல கண்ணை விட்டு சொன்னார் இல்லையா, அதை போல் ஒரு தியாகி ஐயா. அவன் சொன்னான், பரதன் கைகேயிடம் கோபம் கொண்டு அவன் சொல்றான், எந்த மகனும் சொல்லக்கூடாத வார்த்தையை அவன் சொல்றான். உன் பாவி கும்பி வைத்திடை வைத்தோன்றும் தீராத பாதகம் மற்று என் துயர் சான்றும் தானே, நல்லறமாக தகைஞாலம் மூன்றும் காண மாதவும் யானே முயல்கின்றேன். உன்னோட வயிற்றுல இருந்தது பெரிய பாவம் சொல்றோம் இல்லையா, உன்னோட வயிற்றுல இருந்து சொத்து எழுதி கொடுன்னு கேட்கறவனெல்லாம் நீ இருக்கிறான். அந்த அம்மா நாடே வாங்கி கொடுத்துச்சு. இவன் சொல்றான், உன்னோட வயிற்றுல இருந்தது பெரிய பாவம், எங்க அப்பாவை கொண்டு போட்ட, என்னுடைய அண்ணனை நீ தவம் செய்வதற்கு காட்டுக்கு அனுப்பிட்ட, இந்த பாதகம் தீர வேண்டும் என்று சொன்னால் நான் பெரிய தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு தவம் செஞ்ச அந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம், கங்கைக்கு போகணும்னு சொல்றாங்க இல்லையா, நான் காசிக்கு போனேன், அது 2வது பிரச்சனை. அடுத்து அது மாதிரி பரதன் அப்படி தன்னுடைய தாய் என்றும் பாராமல் சத்தியத்தின் உருவமாய் பரதன் நிற்கின்றான். தாயை கூட அவன் இகழ்ந்து பேசுகிறான். அதுதான் சொல்றேன், கம்பனில் சொல்லும்போது கைகை இகழ்ந்த காலம் ஒன்று உண்டு, அவனை இகழ்ந்த காலம் உண்டு, அவனை மறந்து அவள் துளைத்த காலம் ஒன்று உண்டு, அது பரதன் மறந்த காலம். ஆனால் அவன் நிலைத்த காலம் ஒன்று உண்டு. இன்று வரை கைகையை நிலைத்திருக்கிறாள் என்று சொன்னால் அதுவும் ராமன் தான். எப்படி தெரியுமா, சிவபெருமானுடைய அவர் எல்லாம் முடிஞ்சு வரும்போது சிவபெருமான் தசரதனுக்கு உன்னுடைய மகனோடு பேச வேண்டும் என்றால் பேசி என்று சொல்லுகிறார். அப்பொழுது எப்பவுமே சில பேர் சொல்லுவாங்க, இவன் புத்தி மாறவே மாறான்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் செத்தாலும் புத்தி மாறாது, அது தசரதன் தாங்க. வா அப்ப ராமன் கிட்ட கேட்கிற, அப்படி உனக்கு என்ன வரம் கேடு தரேங்க, கைகேயிக்கு வரம் கொடுத்ததுனால அவரே போனார். இதுல இருந்து என்ன தெரியுது, தயவு செய்து எந்த கணவனும் மனைவிக்கு வரம் கொடுத்துறாதீங்க, போனஸ் வாங்கி கையில் கொடுத்துருங்க, வரம் கொடுத்துறாதீங்க, அது டேஞ்சர். வரம் கொடுத்துறாதீங்க, இருக்கிற பணத்தை கொடுத்துறாலும் பிரச்சனை இல்லை, வரம் கொடுத்தா அது நம்ம தான் சிக்கல். தசரதன் கேட்கின்றான், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று. அப்பொழுது ராமன் உயர்ந்த கதாபாத்திரம் என்று நீங்கள் சொன்னீர்களே, இந்த கைகையை சொல்லும் போதையா உயர்ந்த கதாபாத்திரம் என்று உலகுக்கே தெரிகிறான். சொல்லுகிறான் பாருங்க, ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்றுரை என அழகன். நீ ரொம்ப ராமன் தான் அழகன், நீ உன் கேளு அப்படிங்கும்போது, தீயால் என்று நீ துறந்த தெய்வமும். கைகையை தாயா சொல்லல, தெய்வமா சொல்றார். ஏன்னா தாயா சொல்லிருந்தா தசரதன் வேண்டான்னு சொல்லிடுவான். அவன் சொல்றான், தீயால் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும். அப்புறம் சொல்றான், தாயும் தம்பியுமாக எனக்கு வரம் தருக. இதான் ஒரு உயர்ந்த ஒரு பண்புல இருக்கக்கூடிய ஒரு வாங்கக்கூடிய ஒரு வரம்.
அந்த தெய்வத்தையும் அவங்க மகனையும் எனக்கு தாயும் தம்பியுமா நீ கொடு அப்படின்னு கேட்கும்போது ராமன் உயர்ந்து நிற்கிறான். இந்த ராமனுக்குடைய புகழுக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனை அமைத்தவள் கைகேயி. அவள் உண்மையாலுமே கைகேயி நிலைத்த ஒரு புகழுக்கு சொந்தம் என்று சொன்னால் அது ராமனுக்கு கொடுத்த அவள் திருப்புமுனை தாங்க. அதை மறுக்கவே முடியாது. அந்த பாட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்றுரை என அழகன் தீயால் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமா வரம் தருக என தாழ்ந்தான். தாழ்ந்து கேட்கிறான். வாய் திறந்து எழுந்த ஆர்த்தின உயிர்கள் எல்லாம் வடுத்தி. அந்த வரத்தை கேட்கும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிருமே வாழ்த்துதாமா. நீங்களும் கூட வாழ்த்தலாம். அத்தனை உயிருமே ராமனை வாழ்த்துகிறதாம். ஏனென்று சொன்னால் இன்று எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மன்னித்து அவர்களை ஏற்கின்ற மனோபக்குவம் இந்த ராமாயணத்தை படித்தால் நமக்கு வரும். அதற்கு உயர்ந்த பாத்திரம் ராமனும் கைகேயும். கைகேயி சிறந்து விளங்குகிறார் ராமனுடைய புகழுக்காக என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக அற்புதமாக ஆறுமுகம் அவர்கள் பேசினார்கள். கைகேயினுடைய அந்த பாத்திரத்தை மேலும் வலுப்படுத்திய இடம் அந்த இடம். கடைசியாக தன்னையும் தன் மகனையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர் தசரன் என்ன பண்ணிட்டார்னா அவர்களுடைய வழித்தோன்றிலிருந்து அப்படியே தள்ளி வச்சிட்டார். எனக்கு மகன் இல்லை மனைவி இல்லைன்னு சொல்லி. அதனாலதான் தசரதனுக்கு பரதனால கொல்லி வைக்க முடியல. இந்த காரணத்துக்காகத்தான் ராமன் போய் அவர்களிடம் கேட்கிறான். தசரதன் அதுக்கு பிறகு இல்லை, சரி ஏற்றுக்கொள்கிறான். அப்படிங்கிற மிக உயர்ந்த இடம். கைகேயி என்னதான் கெட்ட செயலாக செய்ததாக கம்பன் சொல்லியிருந்தாலும் கடைசியில் அவளையும் அமைதிப்படுத்தி அவளுக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்த இடம் தசரதன் அந்த வரம் கொடுத்த இடம். அதை ஆறுமுகம் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். அடுத்து அனுமனை பற்றி பேசுவதற்கு சுமதி அம்மா அவர்கள் வருகிறார்கள். அஞ்சனை மைந்தன் அனுமன் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாளாக அந்த அற்புதமான மனிதனை பற்றி சொல்லின் செல்வன் அனுமனை பற்றி பேசுவதற்காக சுமதி வருகிறார். அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் தேடும் முன் கண்ணீர் பட்டிடுவாய், அம்மா நான் வாடும் முன் கண்ணீர் விட்டிடுவாய். உயிர் சிரசில் உனை வைத்து ஏற்றுகின்றேன், உலகத்தில் நீயொன்றே தாய் என்று போற்றுகின்றேன். நடையில் உயர் நாயகன் ராமன் சிறப்பை பாடி ராமனாகவே இந்த சபையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் கைகேயை பற்றி பேசி அமர்ந்திருக்கும் ஆறுமுகம் அவர்களுக்கும் அவர் அந்த கதாபாத்திரத்தின் முக்கியத்தை சொன்னார். அவர் பேசியதற்கு அப்புறம் ஆறுமுகம் உங்களாலே பேச முடியவில்லை என்று சொன்னீர்கள். ஆறுமுகத்தையும் மீட்ட அனுமான் நான் பேசுகிறேன். ராமன், லக்குவணன், சீதை, கைகேயி, தாரை, ராவணன் இந்த 6 பேரையுமே மீட்க காரணமாக இருந்தது அனுமன். அவருடைய சிறப்பை நான் சொல்ல போகிறேன். ஐயா ராமனை ரொம்ப அருமையா சொன்னார். ராமன் சீதை தீக்குளிப்பதற்கு இந்த சமூகத்தை நிரூபணம் பண்றதுக்கு ஒரு பெண் சிறந்தவள் அப்படின்னு அவ தீ குளிச்சா இந்த சமூகம் ஏத்துக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய மனைவி தீ குளிச்சதான் இந்த சமூகம் நல்லவள் என்று ஏற்றுக்கொள்ளும் என்று ஐயா சொன்னாரு. நான் கேட்கிறேன், சீதை தீ குடித்ததால் ராவணனோட கற்பு நிரூபிக்கப்பட்டது. சீதைக்கு என்னம்மா கிடைச்சது? 2 குழந்தைங்களையும் விட்டு தானும் இறந்து போய் என்ன இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டு என்ன அவசியம்? ராவணன் சுத்தமானவன் அவ காமிச்சாலே ஒழிய தனக்கும் தன்னுடைய குழந்தைங்க வாழ்க்கை வேஸ்டா போச்சு இல்லையா? யோசித்து பாருங்க. இப்படி ஒரு பெண்ணை பத்த வச்சு அவ செத்து போய் தான் இந்த சமூகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்பது ஒரு ராமனுடைய அடையாளம் என்றால் இப்படிப்பட்ட ராமனை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. 5லே 1 பெற்றான். அதாவது முதல் 3 காண்டங்களில் அனுமன் வரவே இல்லை. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம் அதிலெல்லாம் வரவே இல்லை. அவர் எங்க வர்றாரு?
இவர் காட்டிற்கு வருகிற பொழுது அந்த சபரியுடைய அட்வைஸ் மூலமாக அந்த கிட்கித்தா காண்டம் வருகிறார். அங்கேதான் இவர்கள் ராமன் லக்குவணன் இருவரும் வருகிறத பார்த்து அந்த இடத்துல சுக்ரீவன் வாலியினுடைய சதி திட்டத்தால் மறைந்திருக்கிற அந்த சூழல்ல இவங்க 2 பேரும் அங்க வருகிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே சுக்ரீவன் பயந்துக்கிறாரு. யாரோ 2 பேர் வர்றாங்க, யாருன்னு தெரியல, நமக்கு ஏதாவது அவர்களால் தீங்கு வருமோ அப்படிங்கிற பயந்து கொண்டிருக்கிற வேளையில் தைரியமாக அந்த இடத்துல ராமன் கிட்டையும் லக்குவன் கிட்டையும் பேசுறவர் அனுமர் தான். அனுமர் தான் யார் என்று சொல்லவில்லை. தாங்கள் யார் அப்படின்னு கேட்கிற போது அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னாருடைய பசங்க, இதெல்லாம் நாங்க பண்ணணும், இப்படி நாங்க இன்றைக்கு இதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அனுமன் அந்த இடத்துல தன்னடக்கமாக பணிவாக எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் நினைச்சா வாயுடைய மகன் இல்லையா, உங்களுக்கு தெரியும், சூரியனையே போய் படம் சொல்லி பிடிச்சவர், இந்திரனால் வதைக்கப்பட்டு, அதனாலதான் அவருக்கு அனுமன்கிற பேரே வந்தது. வாய் சிதைக்கப்பட்டதுனாலதான் அனுமன்கிற பேரே வந்துச்சு. அவர் எல்லோராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்திரனால வஜ்ராயுதம் கொடுக்கப்பட்டவர், அக்னி தேவனால நெருப்பினால் இவருக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கப்பட்டவர். வருணனால நீரினால இவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு, காற்றினாலும் பிரம்மதேவராலும் கடைசியால் விஷ்ணு பகவானால் கதாயுதம் கொடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் அனுமன். அப்படிப்பட்ட அனுமன் பேசுறத பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் லுக்கும்பாங்க இல்லையா, ஒருத்தர் பேசும்போது அந்த ராமனுடைய மனசுல அனுமரை பற்றியான ஒரு செய்தி உடனே சொல்றாரு, யார் இவன் இவ்வளவு அறிவாளியாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனுக்கு சொல்லின் செல்வன் அப்படிங்கிற பட்டத்தை அந்த கம்பராமாயணத்துல கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் யாரு அப்படின்னா அனுமனுக்கு தான். சொல்லின் செல்வன் அப்படின்னா என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் பேசுறதுல திறமையானவர் அப்படின்னு. அந்த பரம்பொருள் ராமனே என்ன கணக்கு போடுறாரு அப்படின்னா, நம்ம சொல்லின் செல்வன் இவன் தான் நம்மளுடைய வேலையை முடிப்பதற்கு சரியான ஆள். சொல்லின் செல்வன்னா அதுதான் அர்த்தம். இவர் சொல்வார், ஒரு தடவை கிருபானந்த வாரியார் பேசும்போது கூட சொல்றாரு, அவருக்கு சொல்லின் செல்வன் யாரோ ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் எந்திரிச்சு போறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்தாரு, இப்ப நான் சொல்லின் செல்வர் அப்படின்னு இவங்க போகும்போதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த எழுந்து சென்றவர்கள் மீண்டும் அங்க அமர்ந்ததாக நம்ம சொல்றோம். அப்ப இந்த சொல்லின் செல்வன்கிறது ராமன் கணக்கு போடுறாரு. நம்ம சொன்னா செய்யக்கூடிய ஒரே இளிச்சவாயு வீரம் மிகுந்தவன் யார்? அனுமன் அப்படின்னு அப்பவே ஒரு பரம்பொருளால் முடிவு செய்யப்பட்டவர் அனுமன். இல்ல, வீரமும் அந்த சொன்னா செய்யக்கூடிய, எல்லாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா, எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க இல்லையா. அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த அந்த அனுமன் அப்படியே கிளம்பி போறாரு. இங்க போறதுக்கு யார் சூட்டான ஆளு? சம்பாதி சொல்லிட்டாரு, இங்க போனா அந்த இடத்துலதான் சீதைய தெற்கு திசை நோக்கி ராவணன் அழைத்து போனா அப்படின்னு சும்மா ஒரு க்ளூ தான் கொடுத்தாரு. அப்ப யார் அதுக்கு சூட்டான ஆள்னா எல்லாருமே பயந்துக்கிறாங்க. ஐயோ, நான் போனா திரும்ப மாட்டேங்கிறாரு அங்கதன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாரு. எனக்கு கால் சரியில்லைங்கிறாரு ஒருத்தர், சம்பாதி இப்படி ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. ஜடாயு ஒவ்வொருத்தரா, ஜடாயு இல்ல, அவர் இறந்து விட்டார், அவர் சம்பாதியுடைய சகோதரர். அப்ப தனியா இதுக்கு சரியான ஆள் யார் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவர் தான் அனுமன். அப்ப இவர் கிளம்புறார். கிளம்பும் பொழுது அவர் அப்படியே பறக்கிற எல்லா பவருமே அவருக்கு இருக்கு இல்லையா. 3 காலமும் உணரக்கூடியவர், உருவங்களை மாற்றக்கூடியவர், எல்லாவற்றையும் அறிந்து வீரமாக செய்யக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா அனுமன். குழந்தைகள் எல்லாம் அவருடைய வீரம், நமக்கு தைரியம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா யாரை கும்பிடணும்னா அனுமனை தான் கும்பிடணும். அப்ப இவர் போறாரு. இவர் பறக்கும் போது இவருடைய நிழல் லங்கை மேல பட்டு இருட்டா இருக்கான். அப்ப இவர் கருப்பாக இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், என்னை போல. அப்ப இவர் அப்படியே பறக்கிறாரு. பறக்கிற பொழுது அந்த இலங்கை தேசமே கருப்பாக தெரிந்ததாம். அறிகுறி, அதாவது இவர் கிளம்பிட்டாரு, இனி லங்கை இருட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு சூழலை அவர் கிளம்புகிற பொழுதே சொல்றாங்க. இவர் பறக்கிறாரு. ஃபர்ஸ்டா மைனாக பர்வதம்னு ஒரு மலை,
அந்த மலைக்கு மேல பறக்கும்போது திடீர்னு அந்த மலையிலிருந்து அந்த பர்வத அந்த அவரு மேல வந்து அந்த மலை சொல்லுதான், எங்கேயோ டயர்டா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸா போங்க, நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுதான். அப்போ கொண்ட செயலில் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வீரனாகவும் இருக்கக்கூடிய நம்மள அந்த என்ன பண்ணுவான், சரி ஒரு டீயோ காஃபியோ ஒரு பஜ்ஜியோ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு முடிப்பான். ஆனால் அனுமன் கொண்ட குறிக்கோளை உறுதியாக கொண்டு என்ன பண்றாரா, இல்லப்பா எனக்கு இப்ப நான் முக்கியமான வேலைக்கு போயிருக்கேன், எனக்கு கடமை தான் முக்கியம், போண்டா பஜ்ஜி முக்கியம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, உடனே அந்த மைனாக பர்வதத்தை நான் வரும்போது வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மைனாக பர்வதத்தை சமாதானம் செய்து விட்டு போறார். போகும் பொழுது எல்லாரும் பாக்குறாங்க, தேவலோகமே குலுங்குகிறது. எங்க போறார் இவரு, ராவணன், ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே அரக்கன் யாரு, ராவணன். இவர் போய் இந்த அரக்கனை எல்லாம் சமாளிச்சிருவாரா, இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது, பெரிய இவங்க அப்பா வாயு பகவான், அவர் மூச்சை நிறுத்தினா யாரும் நம்ம மூச்சை விட முடியாது. அப்போ எல்லாரும் பாக்குறாங்க எப்படி இவரை வந்து நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த சக்தி இருக்குதான்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க. தாய் சுரசைன்னு ஒரு அரக்கிகளோட தாய், அவங்கள அனுப்புறாங்க. அனுப்பி இவரை செக் பண்றாங்க, இவர் எல்லாம் ஓகேவா, இப்ப நம்ம வெளிநாடு போகணும்னா மெடிக்கல் செக்அப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு எல்லா செக்கப்பும் பண்ணி அனுப்பல. அப்படி வர்றாங்க. வருகிற பொழுது அவரை வென்று விடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அங்கார தாரகைன்னு ஒரு பெண், அந்த அரக்கியை இவரை கிழித்து உள்ள போய் ஒரு சின்ன வண்டாக வெளியே வந்து விடுகிறார். ரெண்டு பேரையும் இது பண்ணிட்டு போறார். கடைசியாக போறாரு. போய் அந்த தெற்கு திசை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கான். லங்கைக்கு பேரே குபேர தேசம். குபேரன் வந்து அதை பரிசாக கொடுத்தது, ராவணன் பரிசாக பிரம்மனே கொடுத்ததான் அந்த நகரத்தை. அந்த நகரத்துல ஒரு செக்யூரிட்டி, அது யாருன்னா ஒரு பெண், லங்கினின்னு ஒரு பெண்ணு காவல் தெய்வமாக நிற்கிறார். அந்த பெண் முன்னாடி போய் இவர் அப்படியே டங்குன்னு இறங்குறாரு. இறங்குகிற போது பார்க்கறாரு அந்த அம்மா, இது யாருடா ஒரு குரங்கு வந்து நம்மளுடைய தேசத்துல கால் வைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அறை விட்டோன்னு இவர் சும்மா இருப்பாரா, இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இடது கையில அந்த அம்மாவை ஒரு அறை விடுறாரு. விட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சிலருக்கு அரைஞ்சு அடி உதவுற மாதிரி, அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிற மாதிரி அடி விழுந்த உடனே அன்றொரு நாள் பிரம்மன் கொடுத்த வாக்கு அந்த அம்மாக்கு ஞாபகம் வரும். பின்னொரு நாளில் ஒரு குரங்கு வரும், இந்த இலங்கை தேசத்தையே மாற்றும் அப்படிங்கிற அந்த இது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஓ பிரம்மன் வந்து அன்று சொல்லியது சரிதான், ஒரு குரங்கு வரும் இந்த லங்கை தேசத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னது, அழிந்து போகும் அப்படின்னு சொன்னதை சொல்றாரு. சொன்ன உடனே சரின்னு சொல்லி அந்த லங்கினி என்ன பண்றாங்க, சரி நீ போன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிடுறாங்க. இவர் வர்றாரு. வந்தா அப்படியே மாட மாளிகைகள் அவ்வளோ அழகா இருக்கான். இப்பவும் ஸ்ரீலங்கா அவ்வளவு அழகான தேசம். ஐயா சம்மதித்தால், நமது நடுவர் ஐயா சம்மதித்தால் எங்களை எல்லாம் நூரோலியா என்று சீதை இருக்கும் இடத்தை அழைத்து கொண்டு காட்டலாம். அப்படி ஒரு சிறந்த தேசத்திற்கு இவர் போறாரு. ஃபர்ஸ்டா பாக்குறாரு, அவருடைய அரண்மனை அவ்வளோ அழகா இருக்கான். ஒவ்வொரு இடத்தையா பாக்குறாரு. பார்க்கிற பொழுது இவருடைய இது பாக்குறாரு, ராவணன் இது பாக்குறாரு. அங்கே ஒரு படுக்கையில ஒரு பெண் படுத்திருக்கிறான். அவ்வளவு ஆபரணங்கள், அவ்வளோ அழகா இருக்கான் அந்த பெண்ணு. யாருன்னா மண்டோதரி. ஒரு நிமிஷம் இவர் பாக்குறாரு. ஏன்னா இவர் முன்ன பின்ன சீதையை பார்த்ததில்லை. உன்னியர ஸ்பெஷல் என்னன்னா அவர் எந்த பெண்ணையுமே பார்த்ததில்லை. உங்களை மாதிரி எல்லாம் இல்ல, எந்த பெண்ணையுமே இதுவரை அவர் பார்த்ததில்லை. அப்ப எந்த பெண்ணையுமே அவர் பார்க்கல. பார்த்தா தானே அடையாளம் தெரியும். அப்போ அந்த மண்டோதரிய பார்த்த உடனே நினைக்கிறாரு, ஒருவேளை இது சீதையா இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் என்ன யோசிக்கிறாரு, இல்ல அந்த அம்மாவை வந்து பிரச்சனையில வந்து உட்கார்ந்துருக்கு, அது எங்க போய் இந்த பஞ்சனையில படுத்துட்டு இருக்கோம் இத்தனை ஆபரணங்களோடன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒவ்வொரு மாடமா போறாரு. மாடன் மாளிகை, ஒருத்தருக்கும் ஒரு மாளிகை. அங்க பாக்குறாரு, ராவணனுடைய தம்பி விபீஷணன் மாளிகை போறாரு. அங்க தெய்வீக பாடல் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாக்குறாரு. 4 மணி அந்த வைகரை பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பாக்குறாரு. இந்திரஜித் அரண்மனைக்கு போறாரு. அங்க இந்திரஜித் வீரர்கள் எல்லாம் வச்சு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பாக்குறாரு, ஓ இவன் இந்த நாட்டுல எல்லாத்தையும் மிஞ்சிடலாம்,
இவனை மிஞ்சுவது மிக கடினம் போலும் அப்படின்னு பார்க்கறாரு. அவர் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்ததா போறார். போகிற பொழுது எங்க என்ன பண்றதுனே தெரியல. இவர் போய் மேல ஒரு மாடத்துடைய அந்த மாடத்து மேல போய் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு பார்க்கறாரு. பார்க்கிற பொழுது என்ன பண்றதுனே தெரியல. இவர் அப்படியே ராமனை மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்காரு. சற்று தொலைவில் ஒரு ஒளி தெரியுது. அப்ப யாரோ அங்கெல்லாம் நடந்து போற மாதிரி இருக்கு. இவர் நேரம் என்ன பண்றாரு, இவருக்கு தான் பறக்கிற சக்தி இருக்குல்ல, நேரா பறந்து போய் அந்த ஒளி தெரிகிற அந்த மரத்திற்கு பக்கத்துல இருக்க மரத்து மேல போய் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஏதோ உரையாடல் நடக்கிறது பார்க்கறாரு. ராவணன் வந்து வெடிய காத்தால வந்து சீதையை அங்க சிறை வச்சு 10 மாசம் ஆச்சு. ஆனா அவர் ஒண்ணும் பண்ணல. எப்படி பர்ணசாலையில தூக்கிட்டு போனாரோ அந்த பர்ணசாலையோட தான் அந்த அம்மா அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு டச்சா எதுவுமே பண்ணல. சொல்றாரு, வந்து கேட்கிறாரு, நான் உன்னை அழைத்து வந்து 10 மாசம் ஆச்சு, இனி நான் பொறுப்பதற்கு இல்லை. நீ எனக்கு சம்மதிச்சு இந்த நாட்டினுடைய ராணியாக இருக்கணும். நீ சம்மதிக்கலைன்னா 2 மாசம் உனக்கு டைம், நானே உன்னை கொன்று சாப்பிட்டுருவேன். எப்படி ஒரு வெறி பாருங்க. ஒரு காதல், ஒரு காமம் வந்து ஒரு மனிதனை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வருது பாருங்க. சாப்பிட்டுருவேன்னு சொல்றாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, நீ என்ன வேணா பண்ணு, என் ராமன் வந்து உன்னை ஜெயிச்சு என்னை சிரமிட்டுட்டு போவாருங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு பெண்ணுக்குமே உண்டான இயல்பான நம்பிக்கை சீதைக்கும் இருக்கு. அப்போ அழுகிறா, சீதை அழுகிறா. அப்போ வந்து அதுதான் இந்த இடத்துலதான் சொல்ல வரேன். ஆஞ்சநேயர்னாலதான் அந்த இதே சிறப்பு. அப்ப வந்து அவரு அங்க இருக்க மாதவி கொடி எடுத்து, ராவணன் சொல்லிட்டு கிளம்புறான். அந்த மாதவி கொடி எடுத்து தன்னுடைய கழுத்தை இறுக்கி செத்து போயிடலான்னு சீதை நினைக்கிறா. அந்த சீதையினுடைய மரணத்தை தடுத்து நிறுத்தியது அனுமன் தான். அப்போ அந்த இடத்துல அவர் கீழே குதிக்கிறாரு. குதிச்ச உடனே பாக்குறாரு, யாருடா இது அடுத்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி சீதை பார்க்கும் பொழுது இவர் ராமருடைய நாமங்களை எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டும் அந்த அம்மா நம்புற மாதிரி இல்லை. அப்பதான் ராமன் கொடுத்து அனுப்பிய அந்த கணையாளியை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்குறாங்க. அப்பதான் அதுல இருக்க ராஜமுத்திரையை பார்த்து சீதை வந்து அதை வாங்கிட்டு அந்த அசோக வனத்துல அவ கையில வச்சுட்டு கண்ணீரால் அந்த மோதிரத்தை கழுகுகிறாளாம். அழுதுட்டு யோசிச்சுட்டு எல்லாம் சொன்னார். ராமன் சொல்லி அனுப்பிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது சீதை வந்து நம்பிடுறாங்க. ராமன் அனுப்பிச்ச ஆளுதான் சொல்லி சந்தோஷமாக அவளுடைய சூடாமணியை அவங்கிட்ட கொடுத்து விடுறாரு. அனுமன் கிட்ட கொடுத்து, இதை கொண்டே ராமன் கிட்ட கொடுங்க. ராமன் சொன்ன செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. 7 பிறவிக்கும் உன்னை தவிர எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு அதை நம்பிடுறாங்க. அப்புறம் உன்னியர் செய்தி சொல்றாங்க, வீட்டுல இருந்து நாங்க வனத்துக்கு கிளம்பும் போதே ஊர் வந்துருச்சா, அவங்க எல்லையே தாண்டல, ஊர் வந்துருச்சான்னு கேட்ட அந்த செய்திகளை எல்லாம் நம்பி ஒரு மனிதர்கிட்ட ராமர் சொன்னாரு. தன்னுடைய கஷ்டங்களை ராமனுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு. ஆஞ்சநேயர் கடவுள்கிட்ட நம்ம போய் ஆறுதல் கேட்போம். ஆனா ஒரு கடவுளுக்கே ஆறுதல் சொல்லுகிற அந்த தகுதி யாருக்கு இருந்ததுன்னா அனுமனுக்கு தான் இருந்தது. அப்படி அனுமன் வந்து ராமன் கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவனாகவும் கற்பினுக்கு இந்த இப்படி ஒரு பெண்ணை நீங்க கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ வந்து கற்பிற்சிறந்த பெண்ணுறுத்தி தன் கண்களால் உயரிய காதலை கொண்டு ஒரு ஆணை நேசிக்கிறானா, இதை விட சிறப்பு ஒரு ஆண்மகனுக்கு எதுவுமே இல்லை. மான் பிறந்து அமைந்த கற்பின் வானுதல் நின்பால் வைத்த சேன் பிறந்து அமைந்த காதல் கண்களின் தெவிட்டி தீரா கான் பிறந்தமையால் நீயே கண்ணகலன் ஞாலம் தன்னுள் ஆண் பிறந்து அமைந்த செல்வம் உண்டனை யாதி அன்றோ. இதை விட ஒரு ஆண்மகனுக்கு என்னையா சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு அந்த அனுமன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு, அதையெல்லாம் முடிச்சுட்டு சீதை கிட்ட அனுமதி வாங்கிட்டு கிளம்புகிற பொழுது, எப்படியாவது நீங்க என் தோல்ல ஏறிக்கோங்கிறாங்க. இல்ல, அது ஒரு பெண்ணுக்கு அழகில்ல, என்னுடைய ராமன் வந்து என்னை மீட்டுட்டு போவாருன்னு சொன்ன உடனே அனுமன் அங்கிருந்து கிளம்பி நேரா வர்றாரு. வரும்போது எப்போதுமே நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போனா ஏதோ ஒரு அடையாளத்தை செஞ்சுட்டு வரணுங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா, அது அனுமனுக்கு இருந்ததே. அங்க இருக்க அந்த சோலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாம் மரங்களை எல்லாம் பிச்செறிகிறாரு. அப்புறம் அங்க எதிர்த்து வந்தவங்களை எல்லாம் போய் அடிக்கிறார். அப்பதான் இந்த செய்தி வந்து லங்கை வேந்தனுக்கு போகுது. போய் என்ன பண்றாரு, அவங்களும் எல்லாரும் வராங்க.
வந்து மேகநாதனை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க, அவரையும் இது பண்ணிட்டாங்க. இந்திரஜித் வராரு. இந்திரஜித் வந்து அவர் மேல வந்து அந்த அம்பை எய்துகிற பொழுது அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல முடிச்சிட்டேன். அதாவது அவரை சொல்ல அவ்வளவு தொடர்ந்துட்டே இருக்கு. அப்போ இல்ல முடிச்சிடறேன். அப்போ அப்படி வந்து சீதையை வந்து எல்லாம் பார்த்தாச்சு, எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ ராவணன் இதுல சபையில கொண்டு போகும்போது அங்க இருக்கிற அந்த சிவனுடைய போட்டோஸ் அதெல்லாம் பாக்குறாரு. பார்த்து இவரும் வணங்குறாரு. இந்த குரங்கா இதை அடிச்சது, இந்த குரங்கை கொன்று விடுங்கள் சொல்லும் போது விபீஷணர் சொல்றாரு, தூது வந்தவனை கொல்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவரோட வால்ல தீ வைக்கிறாங்க. அவரு லங்கையவே அதை எரிச்சிட்டு வர்றாரு. போகும் பொழுது அப்பதான் யோசிக்கிறாரு, ஐயோ சீதை இருப்பது தெரியாம இந்த இதையே நம்ம தீ வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி வர்றதுக்காக வருகிற பொழுது எச்சகர்கள் 2 பேர் வானத்துல போறவங்க பேசிக்கிறாங்க. யாதோ ஒரு பெண் சீதையாம், அவள் இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். அப்படி ஒரு தூது வந்தவன் வந்து இந்த இதையவே எரிச்சிட்டான், ஆனா சீதைக்கு ஒன்றும் ஆகலைன்னு. அப்ப கூட ஐயோ நம்ம வந்த வேலைய நான் அவசர புத்தியால இப்படி பண்ணிட்டோன்னு போய் சீதையை பார்த்துட்டு வர்றாரு. சீதை மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணாத, நீ போ, ஒரு நல்ல நாள் திரும்ப வரும் என்று அனுப்புகிறார். கிளம்பி வர்றாரு. வந்து இங்க ராவணனால் இது பண்ணப்பட்டதெல்லாம் பார்த்தா உடம்பெல்லாம் ஒரே காயம். யாருமே ராமாயணத்தில் அப்படி காயப்பட்டதில்லை. வர்றாரு. மீண்டும் மகேந்திர மலைக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. சந்தோஷம். அங்க இருக்க குரங்குகள் எல்லாம் இதே மாதிரிதான் அங்க இருக்கிற டாஸ்மார்க் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அந்த மதுவனத்துல போய் எல்லாம் குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த பிரச்சனை ராமன் கிட்ட போகுது. ராமனிடம் போய் பார்க்கிறார். அப்படி அப்போ அவர் போய் சொல்றாரு, போய் ராமன் கிட்ட போயிட்டாரு, கொண்டே விட்டுட்டாங்க. ராமன் கிட்ட போய் சொல்றாரு, நம்மளாம் அந்த என்ன பண்ணிருப்போம், போயாச்சு, நான் பார்த்தாச்சு, இந்த மாதிரி இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லல. போய் பார்த்த உடனே அனுமன் என்ன பண்றாரு, ராமனை கண்டவுடன் அப்படியே ராமனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே உடம்பெல்லாம் வெறுத்து என்ன சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு பாக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் திரை அலைகடல் லங்கை தென்னகர் அண்டர் நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணுவான். கடவுளுக்கே அட்வைஸ் யார் கொடுத்தார்கள், எங்கால்தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, அங்க சீதை இல்லையா அப்படிங்கிறது. இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, என்ன சீதை இல்லையா, இவன் பார்த்தானா இல்லையா, நான் சீதைய பார்க்கலையா, பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகும். அந்த மாதிரி சீதை இல்லை, அங்க கற்பினுக்கு அணியாக இருக்கிற நான் அந்த பெண்ணை பார்த்தேன், இதை விட என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்படி சீதைக்கு அடையாளம் கொடுத்து சீதை வந்து கற்பில் சிறந்தவள் என்று இந்த உலகம் போற்றும்படி செய்து இதயத்தில் ராமனையும் சீதையும் திறந்து காட்டிய ஒரே மனிதன் யாருன்னா அனுமன். அப்படிப்பட்ட சிறப்பை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கம்பராமாயணத்தில் தாரை என்கிற பாத்திரம் மிக குறைந்த காலம் வருகிற பாத்திரம் தான். ஆனா அந்த பாத்திரத்தை பற்றி பேசுவதற்கு மிக அருமையான வழக்கறிஞர் கஸ்தூரி அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள். தாரையை பற்றி எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க பார்க்கிறோம். ஏன்னா குறைந்த காலத்தில் வாழ்ந்த தாரையை பற்றி மிக அதிகமாக பேசக்கூடியவர். வாங்க. இல்ல அதிகமா பேசணும் நீங்க, ஆனா எனக்கு குறைவான நேரம் தானக்கா, 10 நிமிஷம் தானக்கா. கம்பன் கலைக்கூடத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும், தலைவர் அவர்களுக்கும், வழக்கறிஞர் அண்ணா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது கிட்கிந்தா காண்டம் அப்படிங்கிறதுல தாரை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி மட்டும்தான் நான் பேச போறேன். இளங்கோவின் கண்ணகி பூம்புகாரில் இருந்து வந்தார். கம்பனின் கண்ணகி கிட்கிந்தையில் இருந்து வந்தார். கம்பன் வந்து சிலப்பதிகாரத்தை, அதாவது சிலப்பதிகாரம் கம்பனுக்கு பிறகு வந்ததுதான். ஆனா இந்த இடத்துல எனக்கு பொருத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. பாத்தீங்களா, வரும்போது படிச்சுட்டு வந்தேன், சரியா படிக்கல. கம்பன் வந்து சிலப்பதிகாரம் இங்க பொருத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல
தாரையும் கண்ணகியும் எனக்கு ஒப்பிட்டு பார்க்க தோணுது. பாண்டிய மன்னா பாண்டிய மன்னான்னு சொல்லிட்டு இருந்த கண்ணகி தன்னுடைய கணவனை கொன்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே மன்னன்ற அந்த ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டா. நீ வா போன்னு தான் மன்னனை பேசுவா. அதே போல ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தாரை தன்னுடைய கணவனை கொன்னுட்டாருன்னு தெரிஞ்சோடனே பில்லினாய் அப்படின்பா. நீ ராமன்லாம் இல்லை, என் புருஷனே போயிட்டான், உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி தாரை சொல்லுவா. தாரையினுடைய ஒவ்வொருத்தரையும் கம்பன் அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொரு விதமா சொல்லுவார். சீதையை அறிமுகப்படுத்தும் போது பொய்யோ என்னும் இடையாள் அப்படின்பாரு, ஓவியம் போன்றவள் அப்படின்பாரு. மண்டோதரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடைமொழிய கம்பன் சொல்லுவார். தாரையை சொல்லும் போது அமிழ்தினும் இனியாள்னு தான் சொல்லுவார். ஏன்னா தன்னோட வாலிதான் அமிர்தத்தையே கடைஞ்சு இந்தாங்க வச்சுக்கோங்க, கர்ணனுக்கு அப்புறம் ஒரு கொடைவள்ளல் அப்படின்னா வாலின்னு சொல்லலாம். அமிர்தையே கொடுத்துட்டான், எனக்கு வேணாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட வாலியினுடைய மனைவியாக இருக்கணும்னா அப்ப அவங்க அமிர்தை விட இனிமையானவங்களா தானே இருக்கணும். அவங்க ரொம்ப அழகி. தாரையினுடைய அழகை எப்படி சொல்றாருன்னா மலை மயில் போன்றவளாம் தாரை. அப்படிப்பட்ட ஒரு அழகி. பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குணங்களா நம்ம 4 விதங்களை சொல்றாங்க: அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இதுல தாரையினுடைய குணமா நான் பார்க்கறது பயிர்ப்பு தான். ஏன்னா அவ வருமுன்னு சொல்றா. நம்ம வீட்டுல பொதுவா எல்லாரும் கோபமா போகும்போது சொல்லுவாங்க எங்க போற, இல்ல எப்ப வருவ, இந்த கேள்வி நம்ம கேட்போம். தாரை எதுவுமே கேட்கல. சுக்கிரவன் வெளியே நின்றுட்டு சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். நான் வந்தேன்னு வாளி எழுந்து போறான். போகும்போது போய் நிக்கிறா. நின்றுட்டு கொற்றவ, அந்த ஒரே வார்த்தை போதும். எதுவுமே எச்சாலாம் பேசவே இல்லை. கொற்றவ, நீ நிறைய வெற்றிகளை பார்த்துட்ட, உனக்கு தோல்வியே தெரியாது. கொற்றவ நில்லு, அவசரப்படாத, உன்னுடைய தோல் வலிமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்க போற? அவன் ஏற்கனவே தோத்துட்டு ஓடி போனவன் தானே, இப்ப திருப்பி வா சண்டைக்கு கூப்பிட்டா நீ போயிடுவியா? யோசிக்க மாட்டியா அப்படிங்கிறா. அவனுக்கு ஏதோ ஒரு வலிமையான ஒரு துணை இருக்கு அப்படின்னு. ஒரு குரங்கு இனத்தினுடைய அரசி, அவளுக்கு தனியா ஒற்றற்படையை வச்சிருக்கிற அளவுக்கு அவளுடைய நிர்வாக திறமை இருந்திருக்கு. வாளியினுடைய சுதந்திரம் இருந்திருக்குன்னு பார்க்கணும். கணவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் மனைவியை சாரும், மனைவி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கணவனை சாரும். அதனாலதான் இல்லறம் துறந்தேன்னு ராமன் சொல்லியிருப்பார். கோடு போட்டு போன நீ அங்க நின்றுக்கோணுமல்ல, நீ வந்ததுனாலதான் ஆச்சு. உன்னுடைய தப்பு என்னுடைய தப்புங்கிறதுனாலதான் ராமன் என் குலம் எப்பேறிப்பட்டது, புறாவுக்கே சதையறுத்து கொடுத்த வண்ணன் வழியில வந்தவனா என் பொண்டாட்டியை காப்பாத்தலையேன்னு அழுகிறாரு. அது போல தாரை சொல்றான், என்னுடைய கணவன் எப்பேறிப்பட்ட பெருமைக்குரியவன், இரு அவசரப்படாதன்னு. அகந்தையால அழிஞ்சவங்க 2 பேர் தான். ஒண்ணு ராவணன், அவனுடைய மக்களுக்கும் துன்பம்னா என்னன்னு தெரியாது. இன்னொன்னு வாலி, வாலியினுடைய மக்களுக்கும் துன்பம்னா என்னன்னு தெரியாது. பித்தர்களும் தூங்குவார்களா இவங்க 2 பேருடைய தேசத்திலையும். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அரசர் 2 பேருமே. 2 பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, 2 பேருமே பொண்டாட்டி பேச்ச கேட்கல. மனைவி சொல்ல மந்திரம் அப்படிங்கிறது வாலி பின்பற்றி இருந்தா வாலி இன்று உயிரோடு இருந்திருப்பார். ராமனின் கதையும் நன்றாகவே இருந்திருக்கும், ராவணனின் கதையும் நன்றாகவே இருந்திருக்கும். வேணா வாலி சொல்றான், என் பேர சொல்லியிருந்தீங்கன்னா அவன் கொண்டு ஒன்று வீட்டுல விட்டுட்டு போயிருப்பான், நீ நேனப்பா என்கிட்ட சண்டைக்கு வந்த, மறைஞ்சிருந்து ஏன் என்னை தாக்கின அப்படின்னு. எல்லார்கிட்டையும் நின்று அறம் பேசக்கூடிய வாலி தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் அறம் பேசல. ஏன்னா அவர் முன்னாடி பண்ண செய்கை எப்படி, இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா சொல்லுது, ஏன் போகாத, நான் யார் தெரியுமா, யமனை என்னை பார்த்தா அஞ்சி ஓடுவான், என்கிட்ட பேசிட்டு இருக்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் போற முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு வாலி சொல்றான். இல்ல ராமன் ஒரு துணை இருக்கிறதா எனக்கு தூது வந்துச்சு, நீ போகாத. பொதுவா நம்ம வீடுகள்ல சொல்லுவோம், இரு உங்க அம்மா பேச்ச கேட்காத, உங்க அப்பா பேச்ச கேட்காதன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களும் சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம், நம்மளும் சொல்லுவோம், அவங்க கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் கேட்க மாட்டீங்கன்னா. அதே போல அவன் சொல்றான், நீ பெண் என்னும் காரணத்தினால் பிழைத்தாய். வாலி சொல்லக்கூடிய வார்த்தை, நீ பொண்ணுங்கிறதால நான் விடுறேன், உனக்கு ராமனை பத்தி தெரியாதுன்னு. அதே பெண் அப்படிங்கிறத பாராமல் கேட்டிருந்தா இன்னைக்கு வாலி உயிரோடு இருந்திருப்பான். அவன் நான் பொண்ணுங்கிறதுனால நீ பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு வாலி சண்டையில இறந்துடுறான். எல்லார்கிட்டையும் வாலி பேசுறான்.
தாரை கிட்ட மட்டும் பேசல. ஏன் என்ன கொன்னேன்னு நியாயம் கேட்கிறான் ராமன் கிட்ட. அங்கதனை கூப்பிட்டு அறிவுரை சொல்றான், அனுமனை கூப்பிட்டு சொல்றான், சுக்ரீவனை கூப்பிட்டு இங்க பாரு, உனக்கு சொன்ன சொல் காப்பாற்ற திறமையெல்லாம் கிடையாது, தயவு பண்ணி இதையாவது காப்பாத்து அப்படின்னு சொல்றான். என்னை கொல்றதுக்காக என் தம்பி வந்துட்டாலும் உன் தம்பிகள் அவனை வந்து கேவலப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்றான். எல்லார்கிட்டையும் பேசும்போது இருந்த அவனது உயிர் தாரை நினைச்சோட போயிடுச்சு. ஏன்னா தாரை சொல்ல கேட்காம தானே அவன் போனான். மனைவியினுடைய சொல்லை மீறி போனதுனால அவனால அவனை பார்க்க முடியல. ராமபானம் கொண்டதை விட பொண்டாட்டி மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுங்கிற வெக்கம் தான் அவனை கொண்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவன் செத்து போயிட்டாரு போல, இறந்துடுறாரு. அவருடைய உடல் இருக்கு அப்படியே செங்குருதி மலை போல இருக்கு. இவ போறா. ஒரு கணவன் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. அவ சொல்றா, தாரை அழுகிறா, நீ உயிர் நான் உடல் அப்படின்னு நீ சொன்ன. நீ என்ன சொன்ன? நீ உயிர் நான் உடல்ன. உடல் மட்டும் இருக்கு, உயிர் நீத்த பின் உடல் எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல. இங்க சிலப்பதிகாரத்தினுடைய கருத்துக்கள் பொருந்தும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது மூன்றுமே பொருந்துற ஒரு இடமா தாரை மட்டும்தான் இருப்பான். ஏன்னா அவ சொல்லுவா, நான் சொல்ல நீ கேட்டியா, அதனாலதான் உனக்கு இது நடந்துச்சு, ஊழ்வினை வந்து உனக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. போவான், போய் அழுகிறா, அழுது பொழுது விட்டு இப்படி பாக்குறா. ஓ நீ கடவுளா, இருந்துட்டு போ, நீதானே கொன்ன அப்படிங்கிறா. நான் தான் படிச்சு சொன்னனே. அவ இன்னொன்னு சொல்லுவா, ராமன்ற பேரை சொல்லியிருந்தாலே அரசாட்சியை கொடுத்திருப்பானே, அமிர்தத்தையே கொடுத்தவன் இவங்களுக்கெல்லாம் செய் நன்றி இல்லைன்னு சொல்றா. என்னன்றி கொன்றாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. அமிர்தையே கொடுத்த உன்னைய வந்து யமன் கூட்டிட்டு போயிருக்கானா, அவனுக்கெல்லாம் செய் நன்றியே கிடையாது அப்படின்னு தாரை புலம்புறா. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தாரை வந்து போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துடுறா. தாழாத சோகம், அமைதியா உட்கார்ந்துடுறா. சுக்ரீவனுக்கு அரசாட்சி கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவ பாத்திரம் மருந்து பிச்சையிடுறது ரொம்ப முக்கியம், யார அரசரா மாத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்ரீவன் கிட்ட அரசாட்சியை கொடுத்ததுனால அவர் ஜாலியா, அவர் எப்பவும் போல மது மாது அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு. இலக்குவன் வராரு. இலக்குவன் கூட எல்லாருக்கும் தெரியும் கோபக்காரர் அப்படின்னு. அவர் நடக்கும் போதே தீப்பொறிகள் பறக்குமோ அவ்வளவு கோபக்காரராம். இலக்குவன் வராரு. அங்கதன் ஓடி வரான். ஐயோ சித்தப்படி இப்படி படுத்து கிடக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் வேற இவ்வளவு கோபமா வராருன்னு நேரா எல்லாரும் தாரையினுடைய கோவிலுக்கு போறாங்க. தாரை அசரவே இல்லை, கூலா நிக்கிறா. சரி இரு, பெண்ண வரட்டும், இருப்பா, எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், சேனைகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், எல்லா சேனைகளும் வரட்டும், சேனைகளை எல்லாம் சேர்த்து நான் படை திரட்டி தரேன், கொஞ்சம் பொறு அப்படிங்கிற. ஏன்னா யாரையும் இலக்குவன் வந்தோடனே எல்லாரும் ராமனுக்கிட்ட இருக்க பாசம் இலக்குவன் மீது ஒரு மரியாதை கலந்த பாசமா இருக்குமா. எல்லோரும் பயப்படுவாங்களா, இலக்குவன் கோபக்காரன். அவ எங்கேயுமே பயப்படல, எதுவுமே ஆகல, ரொம்ப நிதானமா அதை அவ கையாண்ட விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தாரை ரொம்ப பொறுமையா கையாண்டிருப்பா. வா இரு, சேனைகள்லாம் போயிருக்காங்க, 1000 சேனைகளுக்கு மேல உனக்கு நான் அனுப்பித்தரேன் இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பா. அப்போ ஒரு அறிவுரையும் சொல்லுவா, இதை யாருக்கு நம்ம உதவி செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற அறிவுரை சுக்ரீவனுக்கு அவ சொல்லுவா. அவனுக்கு நீ கொடுத்த வார்த்தையை காப்பாத்த, உன்னை அரசாட்சி ஆக்கி இருக்கிறான், உன்னை அரசனாக்கி உட்கார வச்சிருக்கிறான், என் புருஷனை கொன்னுட்டீங்க, எனக்கு அந்த வருத்தம் இருக்கு, நீ அந்த வார்த்தையை காப்பாத்து அப்படிங்கிறத சொல்லுவா தாரை. அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு குணமாக நான் தாரையிடம் பார்க்கிறது பயர்ப்பு தான். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அதாவது தாரை மிக குறைந்த இடத்துல தான் வர்றாங்க, அதை மிகச்சிறப்பாக கையாண்டு இருக்கிறார் கஸ்தூரி. என்னன்னா, வாலி வதம் செய்வதற்கு முன்னால சுக்ரீவன் வந்து கூப்பிடுகிறான், வா போருக்கு வான்னு சொல்லும் போது தாரை தான் முதல்ல சொல்றா, அவன் உன்னிடம் தோற்று போய் வந்தவன் மறுபடியும் உன்னை வந்து போருக்கு அழைக்கிறான், அவனுக்கு ஏதோ துணை கிடைத்திருக்கிறது. அது வாலிக்கு தெரியல, வாலிக்கு தெரியாத பல கருத்துக்களை தாரை சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல, வந்திருப்பவன் ராமன். யாரு? தாரை சொல்கிற இடம் அது. ராமன் வந்திருக்கான் என்பது வாலிக்கு தெரியல, ஆனால் தாரைக்கு தெரிந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சொன்னாங்க, அருமையான ஒற்றற்படை வைத்திருப்பாரோ அப்படின்னு தெரியல, உண்மையதான். தாரைக்கு அந்த செய்தி தெரிந்ததுனால சொன்னா வந்திருப்பவன் ராமன். அதுக்கு வாலி சொல்லுது, ராமன் இடையில் வருவானான்னு கேட்கிறான். ஏன்னா ராமன் வரமாட்டான் அப்படி ஒரு நம்பிக்கையோட இருந்தான். ஆனால் ராமன் வந்தான், வானம் தொடுத்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் தாரைக்கு முதல் தெரிந்திருக்கிறது. தாரை போய்
வாலியை தடுக்கிறாள். அவங்க சரியா சொன்னாங்க, தடுக்கிறாள். ஆனா அவரை மீறித்தான் போறான். பெண் என்றெடுத்தால் நீ பிழைத்தாய் சொல்லித்தான் அவனை தள்ளிவிட்டு போருக்கு போகிறான். ஒருவேளை வாலி தாரை பேச்சை கேட்டிருந்தால் உயிரோடு இருந்திருப்பான் இல்லையாங்க. அந்த சரியான வார்த்தையை சொன்னார்கள். அருமை. அடுத்து அதெல்லாம் இந்த இன்டர்பிரேஷனுக்கு நாங்க வழக்கு நீதிமன்றத்துல சொல்லுவோம். அதாவது ஒரு கருத்தை எப்படி பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது. ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னொருத்தர் வேறு மாதிரி பார்ப்பாங்க. கஸ்தூரி வழக்கறிஞர் என்பதால இந்த கருத்தை வேறு மாதிரியாக பார்த்திருக்கிறார். ரொம்ப அருமையான பேச்சு. அடுத்து வாருங்கள் சந்திரபிரியா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். காலையில நான் வணக்கம் சொல்லும்போது நிறைய கொஞ்சம் சேர் காலி இருந்துச்சு. இப்போ எல்லா சேரும் நிறைஞ்சு 2 குழந்தைங்க நின்றுட்டு வேற இருக்காங்க. முன்னாடி வாங்கடா, இடம் நிறைய இருக்கு. நான் என்னுடைய இலக்குவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போறேன். சுமதியம்மா போண்டா பஜ்ஜின்னு நிறைய கதை சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஏன் தலை சுத்தல் வந்துச்சுன்னு இப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. கூட எனக்கும் தலை சுத்தல், இவங்களோட இருந்ததுனால எனக்கும் அதே தலை சுத்தல் இன்னைக்கு முடியல. அதனால என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க இன்விடேஷனை சரியா பார்த்தாங்களே தெரியல. தலைப்பு கம்பன் பாத்திரத்தில் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காது நிலை பெற்று இருக்கும் பாத்திரம் எது? அதுதானே. அதுக்கு எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு போனாங்க. நான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல வந்தது, ஆதிசேஷனின் மறுபிறப்பு. நான் கோபம் மட்டுமே என் குணம் என ஊரும் உலகும் நம்பிக்கொண்டிருக்க நான் அப்படி இல்லை. நான் ஒரு தியாக தழும்பு. இலக்குவன் பேசுகிறேன். ராமனை காக்கவே பிறந்தேன். காட்டிற்கு செல்லும் வழியெங்கும் காவலானேன். உறக்கம் துறந்து பசி மறந்து இமையா விழிகொண்டு காவல் காத்த இலக்குவன் எனும் இணையில்லா வீரன் நான். வஞ்சனை காணில் தடுத்தவன், இந்திரஜித்தை முடித்த தோள்வலியன் நான். அண்ணியை அன்னையென வணங்கியவன், தன் வாழ்க்கையையே அண்ணனுக்கு தாரை வார்த்தவன். அன்பின் உச்சம் நான், வீரத்தின் அச்சாணியும் நான் தான். ராமனுக்கு இலக்கணம் இந்த இலக்குவன். என்னை கம்பன் கொண்டாடியதை விட என்னை நானே சிறந்தவன் என்று கொண்டாட வந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ராமனே நேர்ல நின்னாலும் ஆதார் கார்டு கேட்கிற ஒரு சராசரி உலகத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துலதான் எந்த இடத்தில் நான் சிறந்தவனானேன் தெரியுமா? இன்றும் சகோதர ஒற்றுமைக்கு ஒரே இலக்கணம் ராம லக்ஷ்மணனாக வாழ்ந்தது. இரட்டை குழந்தைகள் பிறந்தால் ஒன்றில் என் பெயர்தான் கட்டாயம். அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், ஒரு குழந்தைக்கு என் பெயர் தான், அது இளைய குழந்தைக்கு. இதுவே இன்றும் மக்கள் மனதில் நான் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று இதுதான். ஏன்னா எனக்கு தான் இளைய பெருமாள்னு ஒரு சிறந்த பட்டமும் இருக்கு. பெருமாள் ராமனாக இருந்த போது நான் இளைய பெருமாளாகவே இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ராமனுக்கு கோவில் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் எனக்கும் நித்த பூஜையும் நித்தியமும் படியும் எனக்கு அங்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது என்றால் அதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ராமாயணம் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது சீதை, ஹனுமன், ராவணன், இவர்களை எல்லாம் தாண்டி சுக்ரீவன், வாலி, இவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனால் இலக்குவன் என்ற ஒருவனை பெரும்பாலானோர் அதிகமாக பேசுவதே இல்லை. உண்மையில் சொல்வதானால் அப்படியான ஒரு தியாக வாழ்வை ஒருவன் வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அனுமன் தியாக வாழ்வை வாழ்ந்ததற்கான அனுமன் இல்லைன்னா ராமாயணம் இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இலக்குவன் இல்லை என்றால் அந்த ராமனே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி என்ன நான் பெரியவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்திலையுமே ராம பக்தியில் ஹனுமன் சிறந்தவர் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ராமனையே பக்தியாக மாற்றிக்கொண்டே இருப்பவன் நான் மட்டும்தான். ஏன்னா எங்கெல்லாம் நான் 14 வருஷம் தூங்காம ஒருத்தன் வாழ்க்கை வாழ்ந்தான்னா ஒரு நாள் தூங்கலனாலே பித்து பிடிச்சோம். 2வது நாள் உண்மை அதுதான். சிலருக்கு மேலை நாடுகளில் ஒரு நூதனமான தண்டனை உள்ளது, ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்ல மறுக்கும் கைதிகளுக்கு ஒரு நூதனமான தண்டனை, தூங்க விடாமல் செய்வார்கள். தூங்காம உட்கார்ந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில் அவன் புத்தி பேதலித்ததை போல அத்தனை உண்மையையும் அடுத்த 1வது நாளே சொல்லிடுவான்.
சாப்பிடறதுக்கு முழுக்க கொடுப்பாங்க, அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ கொடுப்பாங்க, கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார்கள். ஆனால் தூக்கம் என்பது உணவை விட மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு. அந்த தூக்கத்தையே 14 ஆண்டுகள் துறந்தவன் நான். அந்த தியாகம் இன்று வரைக்கும் மதிக்கப்படுகிறதா அப்படின்னா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதே மாதிரி சக்தி ஆயுதம்னு ஒண்ணு எய்தாங்க. அந்த சக்தி ஆயுதத்தை எய்த போது அனைவரும் தயங்கிக் கொண்டு நின்றிருந்த வேளையில் தன் மார்பை காட்டியவன் நான். எந்த இடத்துலயுமே யோசிக்காம அடுத்த வினாடி, ஏன்னா விபீஷணனை நோக்கி எய்யப்பட்டதுதான் அந்த சக்தி ஆயுதம். ராமனை நோக்கி எய்திருந்தால் கூட நான் என் மார்பை காட்டியதில் கொஞ்சமாவது அர்த்தம் இருந்திருக்கும். விபீஷணனுக்காக கூட உயிர் துறக்க காத்திருந்தேன். என்னுடைய தியாகம் எங்கு போற்றப்பட்டது, எங்கு பேசப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா தம்பியுடையான் படைக்கஞ்சான்ங்கிற ஒரு பெரிய பழமொழிக்கும் பெரிய உண்மையான முதுமொழிக்கும் இலக்கணமே இலக்குவன் மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல 14 வருடங்கள் தூக்கத்தை துறந்தது மட்டும் அல்ல. நான் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, கைகேயி சொல்றாங்க 7 ஆண்டில் வாயன இயம்பினன் மன்னன் என்றான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட சாப்டர் அதோட முடிஞ்சிருது. ராமன் காட்டுக்கு போறதுக்காக மரபுரி தரித்து கிளம்பும் போது நானும் வருகிறேன், சீதை சொன்னதுல அர்த்தம் இருக்குது. சரி, அந்த அம்மா நெருப்பினும் சுடுமோ நின் பெருங்காடுன்னு சொன்னாங்க, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதை விட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, சரி நீ தான் எனக்கு எல்லாமே, நான் வர்றேன்னு அந்த அம்மா போனதுல கூட நியாயம் இருக்குது. வாழ வேண்டிய வயதில் என் மனைவியை விட்டு பிரிந்து நான் போவதற்கான அர்த்தம் என்ன? நான் ஏன் போனேன்? இவர்கள் எல்லாரையும் விட ராமன் மட்டுமே உயர்ந்து வேணும், ராமன் மட்டுமே மிகப்பெரிய என்னுடைய சொத்து என்று மதித்ததனால் மட்டும்தான் நான் ராமனுடன் காடேகினேன். இல்லைன்னு யாரும் அந்த இடத்துல மறுத்தர முடியாது. அப்போ நான் என் அன்னையிடம் போய் கேட்கும் போது எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை, ராமன் கானகம் வனவாசம் முடித்து திரும்ப வர்ற வரைக்கும் நான் காப்பாத்தினேன்னா அந்த வார்த்தை ரொம்ப பெருசு எனக்கு. மகனே, இவன் பின் செல்லும் தம்பி எனும்படி அன்று அடியாரில் ஏவல் செய்தி மண்ணும் மாநகருக்கு இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடினாங்க எங்க அம்மா. நீ தம்பியா போகாத, நீ தம்பியாக போகாதே, நீ சேவகனாக செல். ராமனுடைய தம்பி அல்ல நீ, அத மனசுல இருந்து இப்பவே எடுத்துட்டு போயிரு, பெரிய எரேசர் வச்சு அழிச்சிட்டு போயிரு. நீ ராமனுடைய தம்பி கிடையாது, அவருடைய அடியவனாக போ. நீ அடியாரில் ஏவல் செய்து, நீ ஒரு ஏவலாளி அடிமையை போல, நீ ஒரு பக்தனை போல நீ ராமனோட போறதுன்னா போ. மண்ணும் மாநகருக்கே இவன் வந்திடில் வா. இந்த இடத்துக்கு ராமன் 14 வருஷம் வனவாசம் முடிச்சு நல்லபடியா வருவான்னா நீ கூட வா. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு வரும்போது அவனுக்கு முன்ன நீ செத்துருன்னு சொன்னாங்க எங்க அம்மா. அதை கடைசி வரைக்கும் நின்று காப்பாற்றியதுதான் நான். அதாவது அடுத்த நாள் முடிசூட்டு விழா இப்படி இருக்கும்போது ஊரை எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனால் அந்த அத்தனையும் மனதில் எந்த ஒரு கொண்டாட்டங்களுக்கும் வழி இல்லாமல் அத்தனையும் துடைத்து வைத்து விட்டு அம்மா சொல்ற ஒரே விஷயத்திற்காக அவங்களோட ராமனோடு கானகம் புறப்பட்டவன் தான் லக்குவன். எல்லாம் முடிஞ்சு வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் வருகிறது. பட்டாபிஷேகம் முடிஞ்சதற்கு பின்னாடி ஐயா சொன்னாரு, ராமன் எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ கொடுத்தான். ஆஞ்சநேயனுக்கு கூட நீ உனக்கு என்ன தர்றதுன்னு தெரியல, வா என்னை கட்டி பிடிச்சுக்கோன்னு சொன்னாரு. அப்போதும் இலக்குவனை திரும்பி கூட பார்க்கவில்லை இந்த ராமன். நடையில் நின்று உயர் நாயகன் தான், திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அப்பவுமே என்ன சொல்றாருன்னா, என் தம்பி பரதனை பிரிந்திருப்பதில் எனக்கு சிரமம்னு தான் சொல்றாரு. அங்க நான் கூடவே ஒருத்தன் நாயை விட கேவலமா சுத்திக்கிட்டே இருக்கிறான், அவனை திரும்பி கூட பார்க்கல. பரதன் மனசுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறான், அவனை பார்க்கணும் போல இருக்குது, அவனை பிரிஞ்சதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குதுன்னா, இப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்கு எனக்கு எத்தனை கொடுமையா இருந்திருக்கும்னு அன்னைக்கு அவர் ராமன் எண்ணி கூட பார்க்கவே முடியவில்லை. ஏன்னா செல்லும் சொல் வல்லான் எதிர் தம்பியும் தெவ்வர் சொல்லும் சுமந்தேன், இரு தோள் என சோம்பியோங்கும் கல்லும் சுமந்தேன், கணை புட்டிலும் கட்டமைந்த வில்லும் சுமக்க பிறந்தேன், வெகுண்டு என்னை என்றார். இத்தனையும் சுமந்தேன் நானு, உனக்காக அம்புரா தோணியோட வில்லையும் சுமந்தேன், எல்லாமே கல்லும் சுமந்த, இதுக்காக எல்லா வேலையும் உனக்காக ஏவல் செய்தேன், எல்லாமே செஞ்ச. ஆனா என்ன இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பயன் உண்டு, இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத இடம் எனக்கும் உண்டு. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை நான் துவங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இனிய வணக்கங்கள். சான்றோர்களே, இன்னைக்கு கம்பனை பற்றி தான் இங்கு பேசுவதாக அனைவரும் இருக்கிறார்கள். பொதுவாக எனக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா வரலாறு பேசுறது தான் கொடுப்பாங்க. சரி, இந்த முறை ஒரு மாறுதலுக்காக கம்பனை நாமும் தொட்டு செல்வோமே. ஒரு எப்படி வண்டு பூவை முகர்ந்து ருசிக்கிறதோ அதுபோல் கம்பனை நாமும் ரசிப்போமே என்கின்ற ஒரு சிந்தனையில் உங்களிடம் கம்பனை பற்றி சில கலந்துரையாடல்கள். என்னங்க, இந்த கம்பன் காப்பியம் ஒன்று இருக்குது பாருங்க, அது சாதாரண காப்பியம் அல்ல. தமிழர்களுக்கே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அது அவ்வளவு சுவை மிகுந்த பாடல்கள். அதில் 12,000 பாடல்கள் இருக்கிறது. ஆனால் 12,000 பாடல்களையும் நாம் படிக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு அமைகிறதா என்றால் கொஞ்சம் குறைவுதான். ஆனால் இது போன்ற கம்பன் கலைக்கூட நிகழ்வுக்கு நீங்கள் வந்தால் 12,000 பாடலை பேசும் அறிஞர்களை நீங்கள் சந்திக்கலாம். அனைவரும் தட்டலாமே. 12,000 பாடல்களை கேட்கும் அரிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட அந்த கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடல் என்னன்னா, பொதுவாக ராமன் வில்லு உடைச்சா தான் சீதை ராமனுக்கு கிடைப்பார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமன் தான் வில்லை உடைக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு மட்டும் ஏன் ராமன் வில்லை உடைத்தார் என்று கோபம் வருகிறதாம். அவர் யாருன்னா அவரும் ஒரு ராமர் தான். அவரும் அந்த விஷ்ணுவின் அவதாரம் தான். பரசுராமன் அவர்களுக்கு சினம் வருகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த கதாபாத்திரம், கம்பனின் கதாபாத்திரம் என்னவென்றால் பரசுராமன் படலம். அந்த பரசுராமன் படத்துல பார்த்தீங்கன்னா ராமர் அது ஒரு அழகிய தொகுப்புங்க. அந்த தொகுப்பு உண்மையிலே நம்மெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்பதற்கும் கொடுத்து வச்சிருக்கணும். இங்கதான் எனக்கு வந்த வள்ளுவனுடைய குறள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. உங்களுடைய செவியை கொஞ்சம் எனக்காக ஒதுக்கிடுங்க, அந்த செல்வத்தை கொடுத்துருங்க எனக்காக. உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த செய்தியை. அந்த பரசுராமர் அவர்களுக்கு செவியில் அது எப்படி போய் விழுந்ததுங்கிறது எல்லாமே கம்பர் மிக அழகாக தொகுக்கிறாருங்க. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 44 பாடல்கள். இந்த 44 பாடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் ஒரு திருப்பு முனை காட்சியே. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் நாம் எப்படி அதை சுவைத்து ரசித்து அதில் நம்மை மகிழ்ந்து பார்ப்போம்னா ஒவ்வொரு காட்சியும் திருப்பு முனையாக அமைஞ்சாதான் பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த படம் முழுவதும் அழுதுகிட்டே இருந்தாலோ இல்லை படம் முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலோ படம் முழுவதும் சண்டை காட்சிகளாகவே இருந்தால் நம்ம பார்க்க முடியுமா? இங்குதான் கம்பனுடைய மிகச்சிறந்த ஆற்றலை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு எழுத்திலும் தன்னுடைய திருப்புமுனை காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். அதை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்மோகன் சொன்னது போல் இன்று ஒரு நாள் மட்டும் எனக்கு மட்டுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் 2 பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அதனாலதான் 2 பாடல்கள். அந்த 2 பாடல் கூட ஏன் என்றால் நீங்கள் ரசிப்பதற்கும் சுவைப்பதற்கும் மிக அழகானவை. அதுல பரசுராமர் அவர்கள் எப்படி வருகிறார் என்றெல்லாம் நான் சொல்லலை. பரசுராமருக்கும் ராமருக்கும் என்ன நடந்ததுன்னு மட்டும் நான் சொல்றேன். அதுல பாருங்க, முதல்ல பரசுராமரை இப்படித்தான் இவர் அறிமுகப்படுத்தும் இடம் வேறு. ஆனால் நான் அறிமுகப்படுத்தும் இடம் இது. எப்படி வராரு பாருங்க. அந்த செய்யுள் எண் 1296. உலகெல்லாம் முனிவர்க்கு ஈந்தேன், உரு பகை ஒடுக்கி போந்தேன், அழகியில் மா தவங்கள் செய்து, அழகியில் மா தவங்கள் செய்து ஓர் அருவரை இருந்தேன், அண்டை சிலை நீ இருத்த ஓசை செவி உற அப்படின்னு கம்பர் எழுதுகிறாருங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னாங்க, பரசுராமரை பற்றி நம்ம வரலாறுலாம் படிச்சிருப்போம். அவர் பல அரசு வாரிசுகளை என்ன செய்தார் நமக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் இங்கே சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருந்த அவர் இதெல்லாம் விட்டுட்டு, அந்த உரு பகையை விட்டுட்டு நெடும் காலம் தவம் செய்கிறாராம். அதுவும் அவர் தவம் செய்யும்போது எப்படின்னா, அருவம்னா உருவம் இல்லாத மறைவுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தன்னையே மறந்து தன் ஐம்புலங்களையும் அடக்கி ஓர் இடத்தில் நான் இருப்பதே வெளியில யாருக்கும் தெரியாம தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அப்படி அண்ட முழுவதும் அப்படி நான் இருக்கிற இடமே தெரியலையாம். சிலை போல் அமர்ந்துட்டாராம். ஆனா சிலைக்கு அதனுடைய நம்ம ஒரு சிலையை பார்க்கிறோம், அந்த சிலையில என்னென்ன சிறப்புகள் இருக்கு நம்ம ரசிக்கும் போது அது ஒரு உருவம் போலயே தெரியும். அது கூட அவருக்கு தெரியலையாம். அப்படி சிலையென இருந்த நீ இருத்த ஓசை,
நீ அந்த வில்ல தூக்கி நிறுத்தி நான் ஏற்றி கட்டி அந்த வில்ல முறிச்ச பொழுது ஏற்படும் ஓசை எங்கேயோ இருந்த எனக்கு என் காதுல வந்து எப்படி சொல்றாருங்க, குத்துச்சுங்கிற. அவருடைய காதுல இப்ப நமக்கு தோணும், கம்பன் இப்படி கற்பனையாக எழுதுவாரா? கற்பனை இல்லை தோழர்களே, கம்பன் இங்குதான் ஒரு அறிவியலையும் பதிவு செய்திருக்கிறார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அம்மா கிட்ட பேசணும்னு நினைப்போம், வீட்டுக்கு போய் ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம். ஆனா அந்த பள்ளிக்கூட வாச கதவில் அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. இது பல பேருக்கு இருக்கிற அனுபவங்கள். இன்னும் சொல்ல போனா நாம ஒரு கைபேசியில ஒருத்தர் பேசணும்னு நினைப்போம், பார்த்தா அவரு நம்ம கூப்பிட்டுருப்பார். இது எந்த ஓசை? இதுவும் ஒரு ஓசை தான். நான் இங்க ஒரு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு முறை நம்ம கம்பன் கலைக்கூட தலைவர் அவர்களுக்கும் எனக்கும் நடந்த ஒரு அனுபவம் இது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எனக்கு கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாருங்க. அவர் போன் எடுத்து டயல் பண்ணிட்டு இருக்காரு, சோமுகுன்னு நம்பர் அடிச்சிட்டு இருக்காரு. நான் அவரு கூப்பிட்டேன். அவர் கைபேசியில் சொல்றாரு, இப்பதான் சோமு உனக்கு கூப்பிடன்னு நான் போன் எடுத்தேன், நீ எனக்கு கூப்பிட்ட. அப்போ அவர் சிந்தித்ததின் ஓசை எனக்கு கேட்டுச்சுல்ல. அப்ப கம்பன் இங்க எப்படி ஒரு கற்பனையாக ஒரு பதிவை செய்திருப்பார். ஆக இது அறிவியலின் பதிவும் கூட. அதுதான் அவர் சொல்லுகிறார், செவியில் உற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்களாமா. சரி வந்துட்ட. அப்ப ராமர்கிட்ட அவர் கேட்கிறார். அந்த விவாதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போகும். ராமருக்கும் தசரதனுக்கும் பரசுராமருக்கும் ரெண்டு பேரும் இந்த கோபமாவே பேசிக்கிற மாதிரியே போகும். அப்போ ராமர் இங்குதாங்க ஒரு மகனுக்கான கடமையை சொல்கிறார். தந்தையே பொறுங்கள், அவருடைய சவாலை நம்ம ஏத்துக்கலாம். அவர் என்ன சொல்லட்டுமோ சொல்லட்டும். உங்களுடைய, அதாவது தசரதனுடைய அந்த பதட்டத்தையும் தனித்ததையும் தவிர்த்தது போல் ராமன் அங்கு செயல்படுத்தாங்க. ஒரு மகனுக்கான அழகு. ஒரு மகன் எங்கு பொங்கணும், எங்கேயோ ஒருத்தர் அடிச்சான்னு பொங்கறது இல்ல. தன் தந்தைக்கு ஒரு இன்னல் வரும் பொழுது தந்தைக்கு துணையாக நிற்பவன் மட்டுமே மகன், மற்றவனெல்லாம் மகனா என்று எனக்கு தெரியாது. தந்தைக்கு துணையாக நிற்பவன், அது மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி, துணையாக நிற்பவர்கள் மட்டுமே செல்வ குழந்தைகள். மற்றவர் யார் என்று எனக்கும் தெரியாது, கம்பனுக்கும் தெரியவில்லை போல். அப்படித்தான் கம்பன் அந்த ராமரை பற்றி சொல்லுகிறார். அதாவது அந்த பரசுராமர் வந்துட்டாரு, தன்னோட செவியில குத்துனோன்னு வந்து நிற்கிறாரு. அப்போ ராமர் வந்து இந்த சவாலை ஏத்துக்கிறார். சரி, நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்த்துருவோம். நீங்க சொல்லும் இலக்கை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யற அப்படின்னு ராமன் நிற்கிறார். அதாவது தந்தைக்கு துணையாக நின்ற ராமன். அதையும் கம்பன் சும்மா சொல்லிங்க, ஒரு அழகு நயத்தோடு அங்கு பதிவு செய்யறாரு பாருங்க. அதுதான் இந்த அழகு. அந்த செய்யுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1297. அடுத்த பாடம். என்றன் என்ன நின்ற ராமன் முறுவல் எய்து. பரசுராமன் எவ்வளவு பெரிய வீரர், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர். அவரை கண்டு பயப்படவும் இல்லை, அவரை கண்டு ஏளனமாகவும் சிரிக்கல. முறுவல் எய்து அப்படின்னாங்க புன்னகை. இப்ப நீங்க அப்படியே அழகா சிரிச்சீங்க இல்லையா, அது மாதிரிதான். வாழ்த்துக்கள் தாங்க உனக்கு. அப்படி அழகாக சிரித்தது போல் நின்று எய்தி நன்று ஒளிர் முகுந்தன் ஆகி நாரணன் வலியின் ஆண்ட வென்றி வில் தருக. எடுத்தாங்க வில்ல. வில் தருக என கொடுத்தனன் வீரன் கொண்டு அத்துன்று இருஞ்சடையோன் அஞ்ச தோளுற வாங்கி செல்க. ராமனுடைய அந்த தோல்னு சுவல்னு கூட சொல்லுவாங்க. அப்படி வாங்கிட்டாருங்களாமா. வாங்கிட்டு ராமன் கேட்கிறார், இலக்கு என்ன? ஏன்னா போட்டியார்கிட்ட தான் எப்பவுமே இலக்கு கேட்கணும். நம்ம ஒரு இலக்கு செஞ்சுட்டு நம்மால என்ன முடியும்னு போட்டி போடுறது போட்டி அல்ல. நம் எதிரில் இருப்பவர் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அதான் ராமன் அங்க அழகாக பதிவு செய்கிறார் பாருங்க. அது ராமனுடைய சிந்தனையில் கம்பர் பதிவு செய்கிறார். அதுதான் இங்க உண்மை. அப்படி வாங்கிட்டு கேட்கிறாரு, உங்கள் இலக்கை சொல்லுக அப்படின்னு. எனக்கு கூட அந்த இலக்கு என்னன்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா ஒரு நாள்ல சொன்னா அது சிறப்பா இருக்குமா? எல்லாரும் தட்டலாமே. ஒருவனுக்கு எவ்வளவு அழகா பேசியிருக்க. இந்த ஒரு நாள் சொல்வது சிறப்பாக வருமா? ஆக வர 15ஆம் தேதி குறித்துக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. வர 15ஆம் தேதி வாருங்கள். ராமனின் இலக்கு நோக்கி அந்த வில் சென்றதா, அது என்ன வில் என்றெல்லாம் இங்கு அடியேனே சொல்வேன் என்று சொல்லி உங்கள் அன்பான பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லக்குவனுக்கு என்ன குறை என்பதை ரொம்ப அந்த மனக்குறையை
மிக ஆழமாக கிட்டத்தட்ட ஒப்பாரியே வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இலக்குவன் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பது உண்மை. அது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்றாரு, என் தம்பி பரதனை போல் வருமான்னு சொல்றாரு. யாரு? லக்குவனை பக்கத்துல வச்சுக்கிட்டேன். அதனால லக்குவனுக்கு சரியான மரியாதை தரப்படவில்லை என்பது உண்மைதான். கம்பராமாயணத்துல கம்பன் அது ஏனோ தெரியல, ராமன் லக்குவனை ஒதுக்கி வைத்து விட்டு தான் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் லக்குவனுக்கு மிகச்சரியான இடம் அவங்க சொன்னதுதான். தம்பியுடையான் படைக்கஞ்சான்ங்கிற மிகப்பெரிய ஒரு நம்ம பழமொழியை நாம் இன்றளவுக்கு பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம் இலக்குவன். இத்துடன் நம்முடைய கம்பராமாயணத்தினுடைய கருத்தரங்கம் முடிவடைகிறது.